சொன்னாங்க, மனிஸ்ததா அமின்கும் யமூத ஃபில் மதீனா ஃபல்யமுத் ஃபில் மதீனா. உங்களை யாரேனும் மதீனால போய் வஃபாத்தார சக்தி பெற்றால் மதீனாலே இருந்து வஃபாத்தாயிக்கீங்க. வமன் மாத ஃபில் மதீனதி குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதா. யார் உங்களை மதீனால வஃபாத்தாவாங்களோ நாளைக்கு கியாமத்துடைய நாளில நான் சிபாரிசு செய்வேன். இதெல்லாம் சீக்கிரம் கிடைக்காது. அங்க போய்தான் இறந்து போனதுக்கு அல்லாஹ்வுடைய நேசர்கள் வருவார்கள். காலங்காலம் கேட்கிறாங்க மௌத்தோடு. அல்லாஹ் யாருக்கு நாடா அவங்க தான். அப்படிப்பட்ட பூமி ஒரு நபருக்கு அங்க போய் மௌத் கிடைச்சிச்சுன்னா உலகத்துல அல்லாஹ்வுடைய நேசர் வரும். நபி சொன்னாங்க, மதீனால ஒரு கபரிஸ்தான் இருக்கு, சமீபிக்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் பகீ அந்த கபரிஸ்தான நபி ஒரு நாள் நிக்கும்போது சொன்னாங்க, இந்த கபரிஸ்தான் இருந்து நாளைக்கு 70,000 முஸ்லிம்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கபரிஸ்தான் மதீனால உள்ள அங்க உள்ள என்ன சொல்றது, அந்த பூமிக்கு ஒரு நிம்மதிங்க. மக்கா மதீனா பூமிக்கு நிம்மதி. அங்க உள்ள காற்றுக்கு ஒரு சந்தோஷம், அங்க உள்ள நேரத்துக்கு ஒரு சந்தோஷம். அங்க நிம்மதியான தூக்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் நபி படுத்துக்கிற ஒரு பூமி அது. நபி மேல அளவு கடந்த பிரிய வச்சவங்க யாரும் தூங்க மாட்டாங்க. நபி மேல அளவு பாசம் வச்சவங்க யாரும் அங்க அதிகமா விளையாட்டுலையும் கூத்துலையும் நேரத்தை கழிக்க மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனைக்குள்ள நபியை சந்திப்பதற்கு நபிக்கு முன்னால் போய் நின்று அல்லாஹ்வுடைய மன்றாடையும் நபிக்கு தன்னுடைய சிபாரிசுக்காக பாடுபடுறோம். அதனால நாம அந்த பூமிக்கு போறோம். ஒரு பிக்னிக் உடைய சஃபர் இல்லை, இது டூர் இல்லை. டூரா நினைச்சு கொள்ளாதீங்க. இது ஒரு இபாதத்தை பூர்த்தி செய்ய போறோம், ஒரு வீட்டு இடத்துக்கு போறோம். அதனால மதீனாவுடைய பேரிச்சம்பழம் சொன்னாங்க. மதீனாவுடைய பேரிச்சம்பழம் அஜ்வா மிக சிறந்த உணவு மனப்பேச்சுறோம் சொன்னாங்க. இந்த அஜ்வாவுடைய பேரிச்சம்பழத்தை மாசத்துல யார் 7 பேரிச்சம்பழம் என்று 3 நாள் தொடர்ச்சியா 21 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூரியன் பிடிக்காது, பைத்தியம் பிடிக்காது, கொடுமையான நோய்கள் வராது, பெரும்பெரும் நெகுஷ்ட நோய்கள் ஏற்படாது. நீங்க உலகத்துல சொல்றாங்க என்ன நோய்களை, எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம். அங்க ஒரு பேரிச்சம்பழத்துக்கு ஒரு மரியாதை. தண்ணி சொன்னாங்க ஜம்சம் சொர்க்கத்துடைய நீர், அது சொர்க்கத்திலே வரக்கூடிய ஊற்றது. உலகத்துடைய தண்ணி இல்ல, சொர்க்க ஊற்றது. நாளைக்கு ஹவுல் கோசர் உண்மைப்படக்கூடிய தண்ணியை அல்லாஹ் பூமியில காமிக்கிறாங்க. நபி சொன்னாங்க ஜம்சம் மாஷிபலஹு. அந்த ஜம்சம் தண்ணியை எதுக்கா குடிக்க கூடாது. அதனால ஜம்சம் தண்ணியை குடிக்கும் போது நல்ல நீர்த்து வச்சு குடிக்க, நல்ல சிஃபா கிடைக்கணும், உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படணும், பாவத்தை விட்டு என் சிந்தனை வெளியாக்கப்படணும், நான் சிறந்தவனா வாழணும் பூமியில. இந்த நீரை வச்சு குடிக்கணும். என்ன மனசுல நினைச்சுக்கிறது, நினைச்சுட்டு அல்லாஹ் சொல்லி வாக்கிக்கிறது பிஸ்மில்லாஹ் குடிக்கணும். அதனால மேலான பெரிய சோழர்களே, சிறந்த சஃபருக்காக நீங்க போறீங்க, அல்லாஹ் கொடுத்த பெரிய வாக்கியம். அதனால நான் சொன்ன ஆரம்பத்துல அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், ஒரு துணுக்குனி செட்டஜிதுனி வாதமுடைய மகனே, நீ தேடினால் பெற்றுக் கொள்வாய். வழி வஜத்தனி வஜத்தக்குள்ளு செய். நீ என்னை பெற்றுக் கொண்டால் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய சிறந்த இடம் அது. அல்லாஹ்க்கு முன்னால நாம் போய் நிற்கக்கூடிய சிறந்த இடம் அது. அந்த பூமிக்கு அவ்வளவு கட்டிட்ட வச்சிருக்கா. நபிமார்கள் வாழ்ந்த பூமி, சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் வாழ்ந்த பூமி, இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய பூமி. அங்கதான் உயிர் போகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட பூமிக்கு நம்ம போறோம். அதனால அல்லாஹ்வை தேடணும். அல்லாஹ்வை யார் பெற்றுக் கொண்டாரோ உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்றான். வகிப்புத்தனி பாட்டக்குள்ள செய். யார் அல்லாஹ்வை தவற விட்டாங்களோ அல்லாஹ் சொல்றான், உன்கிட்ட பணம் இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், உலகத்துடைய சொத்து பொருளா இருக்கட்டும், நீ எல்லாத்தையும் தவற விட்டவர்களா இருக்க. இன்னொரு விவாதம் அல்லாஹ் சொல்றான், நான் தக்கவரப்ப இலை எசிபுரன் தக்கவரப்பு இலை திரான். யார் என்ற ஒரு ஜான் வராங்களோ அவங்கள்ட்ட ஒரு முறம் வரேன். நான் தக்கவரப்ப இலை திரான் தக்கவரப்பு இலை பா. யார் என்ற ஒரு முறம் வராங்களோ நான் ஒரு கஜம் வர போயிட்டேன். நான் தக்கவரப்ப இலைய மாஷியன் தக்கவரப்பு இலை ஹர்வலா. யார் என்ற நடந்து வராங்களோ நான் ஓடி வரேன். அதனால அல்லாஹ் கொடுத்த சக்தியை அல்லாஹ் காவடி காபத்துல்லா தவாஃப் செய்யறதுக்கு வீல் சேரும் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு அந்த நடைப்பயணத்துல முடிமையா எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பூர்த்தி செய்யுங்க. அந்த சேனல செய்யப்படாத கிடையாது, தாராளமா செய்யலாம். அத்தீன் யுஸ்ரும், இஸ்லாம் லேசானது. யாருக்கால சிரமத்தை கொடுக்கல. நான் அல்லாஹ் யாருக்கு கஷ்டத்தை சிரமத்தை கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் அவங்க வீட்டுல நாம அதை செய்யக்கூடிய அந்த நிலைமை. பிறகு ஹஜருல் அஸ்வத் சிறந்த கல், அது சொர்க்கத்துடைய கல். அது அந்த கல்லை பத்தி சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லாம் போய் தொட போவாங்க, போயிச்சு போடுவாங்க, கஷ்டப்பட்டு போய் தொடர்ந்து சொல்லி நம்மளுடைய உடலை வீணாக்கிடக்கூடாது. நம்முடைய காய் ஏன்னா நிலவு கஷ்டமா இருக்கும். அதனால எப்படி காலமும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு சில நேரம் இருக்கு. தொழுகை நேரத்துல முதல் சத்துல போய் நின்றுட்டு சொன்னா அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா சீக்கிரமா கண்டிப்பா தொடலாம். அது பெரும் பாக்கியம் தான். ஆனா அதே நேரத்தில்
மனசுல இருக்கணும். இந்த கல்லை நம்ம பெரிய ஒரு வணக்க வழிபாடுடைய ஒரு கல்லா நினைச்சக்கூடாது. அது முன்னாடி சொன்னாங்க, நீ ஒரு கல், என்னுடைய நபி மட்டும், நீ ஒரு கல், என் நபி மட்டும் உன்னை பார்த்து முத்தமிடுன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு முத்தமிட்டு போட்டாரு. காரணம் ஒன்றின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த நலவும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை என்று சொன்னார். அதனால சொர்க்கத்துடைய தொடரும் தான். ஆனா அது வாய்ப்பு கிடைச்ச தொடரலாம். இதுக்காக இயக்கம் போடுறது, கஷ்டப்படுறதோ, சிரமப்படுறதோ, இதெல்லாம் நினைக்கிற உயிர் போது வாய்ப்பு போடுறாங்க. அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நம்ம உடலை பாதுகாப்பது ஒரு முக்கியமான கடமை. சொல்லிட்டாங்க, காலத்துல அப்படி அர்த்தம் சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் அப்படியே அர்த்தம் இப்படி இருக்கிறது. இது வேணுமே எடுத்துக்கொள்வது, நாம் சரியானபடி அமல் செய்யறது அல்லா 4 நாள் நடக்கும், அல்லா 4 நாள் நடக்காது. ஆக மேலான சொல்லு அல்லா நம்முடைய சபையாக அமல் செய்வாராக. அல்லா உங்களுடைய மூலமாக முழு உலகத்தின் தீவுடைய மாபத்தை உருவாக்குறாங்க. அல்லா இந்த நிறுவனத்தையும் முழு உண்மத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல நிறுவனமாக பொறுப்பி செய்வாராக. நிறுவனத்தை நடத்தக்கூடிய அனைத்து மக்களும் அல்லா அமல் செய்வாராக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலானா அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்ததாக நமது ஜாமியா மங்கோல் அன்வார் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி பசீபுல் பயான் பிஆர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே சிறப்பு நிகழ்த்துவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இந்த மஜ்லிஸுக்கே சலாம் தான். ஏன்னா நான் சொல்றது சுன்னத்துதான். ஆனா நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும், வாஜிப். இல்ல கடினாடு குற்றமாயிடும். சலாம் சொல்றதுனால எனக்கு இத்தனை நன்மை கிடைச்சது, உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, சலாம் இல்லை என்று சொன்னால் பேசக்கூடாது. சலாம் என்பது இது அல்லாஹ் நமக்கு காணிக்கையா சொர்க்கத்துக்கு கொடுத்துருக்கணும். நாளைக்கு சொர்க்கம் வரை வரக்கூடாது, சொர்க்கத்துக்கு உள்ள சொல்லுது. அதனால சலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பம்பு இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரே ஒரு அன்பு சலாத்து மட்டும்தான். நீங்க சலாத்தை மட்டும் எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்புக. மூமின்களை பார்த்து அப்சஸ் சலாம், சலாம் சொல்லிக்கிட்டே இருக்க, சலாம் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படி சொல்ல சொல்ல நம்ம அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் சகாபாக்கள் கடத்துக்கு போவாங்க, வியாபாரம் பண்ணல. ஏன்னா கடத்துல ஜேகேன்னு இருக்கும், சார சந்தை எப்படி இருக்கு அப்படி இருக்கும். அந்த சந்தைக்கு போய் அந்த மக்கள் போவாங்க, கூட்டம் அதிகமா இருக்கும்போது கொடுத்துட்டு வாங்கலாம் போல, வியாபாரம் பண்ணல, வெறும் சலாம் மட்டும் சொல்ல போவாங்க. இன்னைக்கு ஒரு 1000 சலாம் சொன்னேன், என் கணக்கில் ஒரு 10,000 சேர்ந்துருச்சு, நன்மை கிடைச்சிச்சு, இதுக்காகவே போவாங்க அவங்க. ஆனா அந்த சலாத்தை வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாம எந்த அளவுக்கு நாம சலாம் சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல உயரும். ஏன்னா இதை வச்சுதான் நாளைக்கு ஆமதான நாம் வெற்றி பெற முடியும். அருமையானவர்களே, அஃப்ஸுஸ் ஸலாம் வ அத்இமுத்தாம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் வ ததுல் ஜன்னத பிஸலாம். சொர்க்கத்துக்கு வந்து நாள் வழி நிம்மதியா போலாம். பரீட்சை எழுதிட்டாரு இல்ல, பாஸ் ஆகும் தெரியலங்கிற நீ கவலையே பட வேணாம், சலாம் சொல்லு. அஃப்ஸுஸ் ஸலாம், சலாம் சொல்லு. தாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடு. யார் நம்ம வீட்டுல வந்தா திரும்பி போயிடக்கூடாது. யார் நம்ம வீட்டுல வந்தாலும் அப்படி போறதா இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரகசியம் போயிட்டு வாங்க, குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லை.
நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அதே இதுல ஏன் நீ வேலை பார்த்தேன்னா உடம்புதான் அப்படி இருக்குது. அது சொல்றதுக்கு நமக்கு தேவையில்லை, சொல்றதுக்கு அதிகாரமும் நமக்கு இல்லை. அவங்களுக்கு எங்க அவங்க பிளைட்லயே வந்து கேட்டாங்க தான், நல்ல விலை உயர்ந்த குதிரையில வந்து கேட்டாங்க தான். நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு கொடுக்க முடியலையா செல்வதில் போயிடுவாங்க. நல்லா ஒன்றும் பார்க்க சொல்றாங்க. தான் பசித்தவர்களும் உணவளிக்க நம்ம வீட்டுல ஒரு ஏழை வந்து திருப்பி போயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு மக்கள் எல்லாரும் வர மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஏழை வந்து திருப்பி போயிட்டாரு, 7 நாளைக்கு நமக்கு மனைகள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதனால வந்தவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. கொடுக்க முடியல நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சுவீங்க. அது நம்ம சொந்த பந்தங்களோடு சேர்ந்துருங்க. இதான் கஷ்டம். எவ்வளவு வேணா செலவழிக்கிறாங்க, சொந்த பந்தங்களோட நான் சேர்ந்து இருக்க மாட்டோம். எல்லாம் உறவு முடிச்சவங்க தான். நல்லா இருந்தீங்க. உறவை முடித்தவர்கள் சொத்துக்கு போக மாட்டாங்க. உறவை முடித்தவர்கள் சொத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா உறவு முடிக்காம பார்க்கணும். மெயினா வசூல் அதான் சல்லும் பிள்ளைன்னு வந்தா சரியா மக்கள் எல்லாம் தூங்க ராத்திரி இருக்கிற கேட்கணுங்க. அப்படி தோந்துட்டீங்களா தகுதி சொத்து நிம்மதியா போயிடலாம். சொத்துக்கு நீங்க கவலையே பட வேணாம். இந்த 4 கடமை இருந்துதான் போதும். இந்த கடமையை நாம் செஞ்சிட்டோம்னா நிம்மதியா சொத்து உண்டு. அருமையாளர்களே, அல்லாவுடைய மிகப்பெரிய கம்பியா, அல்லாவுடைய விருந்தாளி கம்பியா. இன்னைக்கு பசாரத்துக்கு விருந்தாளிங்க. பசாரத்துக்கு விருந்தாளியா நீங்க இருக்கீங்க. நீங்க போறது அல்லாவுடைய விருந்தாளியா போறீங்க. யாருக்கு விருந்தாளி? எல்லாருக்கும் அல்லாவுடைய விருந்தாளி. இந்த அல்லாவுடைய விருந்தாளி நீங்க போகிற போது நீங்க போறதுக்கு தயாராயிட்டீங்க, பணம் கட்டிட்டீங்க, எல்லாம் முடிச்சு. அந்த பணம் எவ்வளவு? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரேட்டு கம்மியா இருக்கு, ரேட்டு கூட இருக்கு. மக்கள் அதெல்லாம் பார்க்கல, போகணும்னு ஆசை வச்சிருச்சு. ஆனா நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க? நீங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தான் உங்களுக்கு கேரண்டி இருக்கு. என்ன கேரண்டி? உங்க வாழ்க்கையில வருவாரு. ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக நீங்கள் செலவழித்தால் உங்கள் வாழ்க்கையில் வருவாரு. அவர் வறுமை வந்துடும் பயப்படாதீங்க, நிச்சயம் வராது. சொல்லிட்டா ஆண்கள் ஏழையாக மாட்டார்கள். நீங்க செலவழிக்க பாருங்க, 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில உங்க வறுமை வராது. உங்கள் படம் செல்வத்தை எல்லாம் குறைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் நம்ம எல்லாம் படுக்கையில படுக்க விட மாட்டோம். வேற என்ன கேள்வி வேணும்? நல்லா நீங்க அல்லாட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? அப்படியே என்னை கடைசி படுக்க விட்டுறாது. நான் யாருக்கும் எடுக்கல கூடாது, நான் யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது, என்னால யாரும் கஷ்டமடையக்கூடாது. அந்த நிலையெல்லாம் என்ன ஆக்கிடாது. அதெல்லாம் கேட்கத்தான் இப்ப நீங்க புறப்பட போறீங்க. எங்க கேட்க போறீங்க? எங்க போய் கேட்டால் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போறீங்க. அதனால கேட்கதான் முடிவு பண்ணீங்க. ஏன் அடுத்தது இப்ராஹிம் அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே என்னை முஸ்லிமாக மூத்தாங்க. யாருங்க? ஒரு நபி கேட்கிறாங்க. மற்ற ரப்பனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மூத்தாங்க. நல்ல கூட்டத்திலே என்னை சேர்த்து எப்படி கேட்கிறாங்க? ஒரு நபி கேட்கிறாங்க. எல்லா நபிமார்களும் அப்படி கேட்டிருக்காங்க. எல்லா நபிமார்களும் அப்படி கேட்டிருக்காங்க. அதை கேட்கதான் நீங்க போறீங்க. ஏன்னா கடைசி நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலை கடினான நிலை. அந்த நிலை எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகவே ஆக முடியாது. அந்த நிலை லேசாக்கு. ஏன்னா கடைசி இந்த நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன், என் நாவோட உமிழ்நீர் இருக்கணும். இந்த உமிழ்நீர் வேலை செய்யலன்னா நான் பேச மாட்டேன். உமிழ்நீர் வேலை செய்யலன்னா நான் சரி போன உள்ள போன பொருள் சரிக்காது. உமிழ்நீர் தான் நம்ம உடம்பே இயக்குது. அந்த உமிழ்நீர் 2 கடவாய் பற்கள் இருக்குது. இந்த உமிழ்நீர் அதனால கடவாய் பல்ல நல்லா மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டா உங்களுக்கு எந்த நோயும் இல்லை. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, ரசம் தான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த உமிழ்நீரை வச்சு எல்லா நோய்க்கும் பரிகாரம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த உமிழ்நீரை சுரக்கணும் என்று சொன்னால் எப்போ சக்கரை சொல்றாரு காஞ்சி போச்சு. காஞ்சி போன பிறகு நீங்க பாடம் ஊத்துனாலும் கடைசியா கொஞ்சம் பாடம் ஊத்துவோமே அப்படின்னு நீங்க ஊத்துவீங்க. அது தெரியல நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? பார்க்க என்ன படிப்பேன்?
படிப்பட பெற்றோமா இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் அவளை கஷ்டப்படுறாரு. இப்ப அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னால் சக்கராத்துல எச்சு ஊறணும், அப்புறம் லாயிலா வரும். லாயிலா இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அவளை ஒரு சக்கராத்துல இருக்காரு, அங்க உட்கார்ந்து நாம என்ன பண்ண லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் நாம சொல்ல 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 அவன் மனசுல வந்துட்டா போதும். அதுவே மிகப்பெரிய வெற்றி, வாயில கொடுக்கவே இல்லை. இப்ப அது வரணுமே, சொல்லணுமே, நாட்டில் எச்சு வராது. ஏன் வரல, என்ன காரணம் பார்க்குமா? அல்லாஹ் அக்பர். நாம வாங்க சொல்லும் பேசக்கூடாது. வாங்க சொல்லும் போது பேசக்கூடாது. அப்படி இருந்தால் சக்கராத்தில் நாம பேச. இன்னைக்கு நாம் அப்படியே இருக்கோம். ஒரு காலம் இருந்துச்சு, ரேடியோ மட்டும் இருந்துச்சு, ரேடியோவை ஆஃப் பண்ணோம், உங்க கழுத்துக்கள் ஏற்றி உட்காராங்க, வாங்கக்கு பதில் சொன்னாங்க. இப்ப அது இருக்க இல்ல. வேணா வாழ்வு வச்சுட்டு செல்லு பார்த்து வளர்க்கணும். ஏன்னா இந்த காட்சி எப்போதும் பார்க்கலாம், ஆனா இப்ப பார்க்க விட்டுறக்கூடாது, தவறக்கூடாது, பார்த்து வளர்க்கணும். இப்ப இப்படி இருக்கும், நம்ம நல்லா எப்படி ஆகும்? இது எல்லாம் ஒரு சிந்தனை செய்யணும். மறு உலகத்தை பத்தி, மறு உலக பயணம் தான் இது. இந்த பயணத்துக்கு நம்ம போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு டேட் சொல்லுவார், நசாரில் ஒரு டேட்டை சொல்லுவார். அந்த டேட்டுக்கு முன்னால நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கிறீங்க. உங்களை எந்தெந்த முடியெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுத்து நகங்களை வெட்டி நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். போறதுக்கு முன்னாடி குடிக்க, ஏன்னா நமக்கு அவனை குடிக்கிறேன், ஏன்னா நீயத்தை பண்ணிக்க, ரெண்டரை கை தொழுவுங்க. அதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம அத்தர் போடலாம், கட்டளை இல்லை. ஆனா அத்தர் போட்டு அப்பெல்லாம் அது யாரும் குறிப்பிடக்கூடாது. சரி, அதுக்கு முன்னால எதுக்கு முன்னால எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களை சொல்லிட்டு தான் வரணும். திட்டுதான சரி, அது உருவா உங்களுக்கு. நான் ஒரு உருவாக்க போறேன், எனக்கு நீங்க துவா செய்யுங்க, நான் உங்களுக்கு துவா செய்ய. நம்ம போற துவா தான், நம்ம போறது துவா தான், வேற எதுக்குமே இல்லை. அங்க போய் அல்லாட்ட பேச போறோம், என்ன பேச போறோம்? எல்லாம் துவா தான். இப்ப அந்த இடத்துல உறவு முடிச்சுட்டு போனா தயவுசெய்து வராது. உரை முடிந்தவர்கள் சொத்தமே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா எல்லாம் உரை முடிச்சாதான், நான் சொல்றேன், நாங்களும் உரை முடிச்சாதான். ஏன் இது அற்ப கஷ்டம், ஒரு சின்ன இனமா இருக்கும். இதனால உறவு முடிச்சு வச்சிருக்கோம். போனா போயிட்டு போது ஒரு ஜான், இந்த ஒரு ஜான் நிலத்தை யார் அபகரிச்சார்களோ 7 பூமி நாளைக்கு மாயம் போட போறான். அதே அந்த விட்டு விட்டுனா 7 சுத்தம் கிடைக்கும் போது இந்த ஒன்றாவது நேரத்துக்கு சண்டைப்பட்டு இன்னைக்கு நம்ம ஈமானை இழந்துட்டு இருக்கோம், சொர்க்கத்தை இழந்துட்டு இருக்கோம், எல்லாம் அமலம் வீணா போயிட்டு இருக்கு. அதனால அந்த எண்ணம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. அதனால அவங்கள்ட்ட போய் இன்னைக்கு மன்னிப்பு கேட்க, நான் உங்களுக்கு நான் போறேன், நான் உங்களுக்கு துவா செய்யறேன், நீங்க எங்களுக்கு துவா செய்யுங்க. இப்படி நாம சொல்லிட்டா அவங்க திட்டுவாங்க தான், திட்டு போறாங்க, உங்களுக்கு அது ஒரு துவா கிடைக்கும். சொல்லிட்டு போங்க, இல்லாட்டி போன் பண்ணிட்டு பேசுங்க. அவங்களுக்கு எப்படியா ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர்கிட்ட. நான் அதே நேரத்தில் அது எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்பதான் உங்களால் புரிய முடியும். இப்ப இதெல்லாம் முடிச்சு பிறகு கூட்டோட புறப்படுறீங்க. கூட்டோட புறப்படும் போது அதாவது என்ன அந்த நான் சொல்ல போதும் ஒரு தடவை போதும் ஆயத்தல் குறிச்சு போதும். ஆயத்தல் குறிச்சு போது 40,000 மலர்கள் நம்ம பாதுகாப்பு இருப்பாங்க. 40,000 மலர்கள் பாதுகாப்பு இருப்பாங்க. அப்பெல்லாம் அஞ்சுக்கு போனவங்க ஒரு ஆயத்தை ஒன்று எடுப்பாங்க, எது கூட்டு வாசலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்ப அதெல்லாம் ரெண்டு போச்சுன்னா பாதுகாப்பு தேவையில்லை. அதனால அந்த ரோடு போய் சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம அல்லாட பாதுகாப்பு கேட்போம். 40,000 மணிக்கு நம்ம பாவம் பண்ணி கேட்கிறாங்க. எதுக்கு? ஆயத்தில் குறிச்சிய நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அது மனப்பாடம் வந்து இருக்கணும். பெருசெல்லாம் ஒண்ணுல ஒரு 2 ஆயத்து வருது, ஒரு ஆயத்து தான், ஒரு 4 வரி வரும். இந்த ஆயத்தில் குறிச்சிய நாம அதாவது ஒவ்வொரு பரந்து தொழுகைக்கு பிறகு ஓதுனால் சொர்க்கத்துக்கு நம்ம இறந்து போனா அடுத்து சொர்க்கம் போகணும். இப்ப மரணம் மட்டும் தான் நமக்கு தடையா இருக்கு. நமக்கு மரணம் மட்டும் தடையா இருக்கு. நம்ம இறந்து போயிட்டா அடுத்த காலத்துக்கு வந்து சொர்க்கம். அதனால இந்த ஆயத்தில் குறிச்சி எந்த அளவுக்கு நம்ம ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க, நாம நிம்மதியா இருக்கலாம். இந்த ஆயத்தில் குறிச்சியை ஓதிட்டு நீங்க புறப்பட்டு போறீங்க, மெட்ராஸ் போறீங்க. மெட்ராஸ் 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவார், 10 மணிக்கு போறீங்க. உங்க சாமான்லாம் ஒப்படைக்க போறீங்க. ஒப்படைக்க முடிஞ்ச பிறகு உங்களை மலையிட்டு காலத்து போறாரு.
அது ஏர்போர்ட்ல உங்களுக்கு பிடிக்கிறவர் தான் வந்து ஏர்போர்ட்ல உங்க பொறுப்பை அவருக்கு ஒப்படைச்சிட்டு போறீங்க. திரும்பி ஏர்போர்ட்ல வந்து உங்களை விட்டுருவார். அது வரைக்கும் அந்த 15 நாள் பசாரத்துடைய நீங்க ஒரு குடும்பம் பசாரத்து குடும்பத்தில் நீங்க ஒரு ஒத்துட்டு நீங்க எதுவும் நம்ப முடியாது. எல்லாமே அவங்க தான். நீ சொல்லுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நீங்க கேளுங்க. உங்களுக்கு எது நாங்க குறை வைக்க மாட்டோம். எப்ப நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க, உங்களை நாங்க நம்மளால கொண்டு தரணும் இல்லை, எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. உங்களுக்கு நீங்க அமல் செய்தால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க முடியாது. வேற ஒரு பொறுப்பு வழிகாட்டுதல் தாங்களாங்க. அந்த வழிகாட்டுதலுக்கு இவங்க ரொம்ப உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க தான். இப்ப அவருக்கு மரபு போயிட்டு 2 மாசத்துக்கு வந்து வந்தாரு. இப்ப இந்த ஒரு மரபம் வராது. இப்ப அவங்க அங்கேதான் இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் பாக்குறவங்க. இப்ப இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க? அதனால நமக்கு என்ன, நமக்கு அதாவது உங்க மூலியமா எனக்கு நன்மை கிடைக்கும், உங்க மூலியமா எனக்கு நன்மை கிடைக்கும். இதை செய்ய உங்களுக்கு நான் வந்து அழைச்சு போறதில்லை, நான் ஒன்றும் வரல, வழிகாட்ட போறேன். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேளுங்கன்னா தர போறேன். இப்ப எல்லாமே உங்க பொறுப்புக்கு, அவங்க பொறுப்புக்கு நீங்க வந்துருவீங்க. அதனால அங்க போய் உட்கார்ந்துட்டு எதுவும் பேச வேண்டாம். நல்லா கொண்டு நிம்மதியான பயணம் இது. நீங்க யாருக்குன்னு நல்லா சொல்றார்கள், அது ஒன்றாக உண்மாறு பப்பு இல்லை. நீங்க ரிஜி செய்பவர்களும் உப்பராசியும் அல்லாஹ் வந்து தூது கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களிடம் தூது பேச அனுப்பியிருக்கிறான். நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க. அப்படி பேச அனுப்பி இருக்கிற போது நாம அல்லாட்ட போய் பேச போறோம். என்ன பேச போறோம்? நல்லா தெரிஞ்சுங்க. இதுவரை பாவத்தை பத்தி நான் சிந்திக்கல. அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். பெரிய பாவம் இருந்தீங்களா? உங்களை மட்டமா நினைக்கிறது நான் தெரியும். அப்படி நான் நினைச்சாரு அதுவே பெரிய பாவம் தான். இந்த மாதிரி பாவம் 10 கணக்குல நம்ம பாவம் நம்மகிட்ட கிலோமீட்டர்ல வாங்கி வச்சிருக்கிறோம். ஒரு சாமி சொன்னாரு, என் வீட்டுல பறக்கத்து இல்லையே, என் வீட்டுல பறக்கத்து இல்லை. பறக்கத்து இல்லையா? பறக்கத்து இல்லைன்னு சொன்னா நீ ஒரு பூமி சொல்லாம இத பறக்கத்து இல்லைங்கிற. அப்ப பறக்கத்துல நீ பதில் சொல்லுவீங்க. நீ பதில் சொல்ல போயிருக்க மாட்டேன். இல்ல நான் பதில் சொல்லுவேன். அப்ப பதில் வந்துருக்கணுமே. சரி, அப்படி வரலன்னா ஒரு துவாவோட பெற்றவங்களை விட்டுருப்பேன். நான் யாரை கேட்டுருப்போங்க? அப்பனா ரப்பி இரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். இந்த துவாவை நீங்க பெற்றவங்களுக்காக ஓதுங்க. நீங்க ஓதிக்கிட்டு தான் இருக்கணும். ரப்பி இரஹமுஹுமா, ரப்பே என் தாய் தந்தைக்கு இருமை செய்யும். கமா ரப்பயானி சகீரா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பேன், எவ்வளவு கேட்டிருப்பேன். எல்லாம் எனக்காக செஞ்சாங்க இல்லையா? அதே போல நீயும் அவருக்கு இறக்கப்படு. இந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். கேட்டிருக்கோமா? கேட்டுதான் நம்ம வீட்டு பறக்க வந்துடும். அப்போ இல்ல நான் கேட்கிறேன், அப்போ நீ இருக்க மஜ்லிஸ்ல இருக்கவில்லையே உன்னை நீ பெருசா இருக்கு. அப்படிங்க இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஆண்லையே உடனே நீ பெருசா எண்ணி இருப்ப. அதான் மறந்துட்டு வராது. இப்ப நான் வரேன், எல்லாமே நமக்கு எதிர்க்க மாட்டாங்க, சாதம் பண்றாங்க. இந்த எண்ணெய் வந்துட்டாவே நான் இங்கிலீஷ் தான். நீங்க என்னோட நீங்க எல்லாம் தெரியாது. என்னோட நீங்க தான் தெரியாது. நான் உங்களோட சின்ன தான். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்னோட வேண்டுவீங்க, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆளுக்கிறோம். இப்ப அப்படி நம்ம எண்ணணுமே தவிர அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா சார் உங்கள் நேரா ஏர்போர்ட்ல ஜில்லாவில் இறக்கி இறக்கி அங்கேயிருந்து உங்களை அழைச்சிட்டு போய் ரூம்ல போய் கொடுப்பாரு. ரூம்ல போய் தங்க போறீங்க, சாப்பாடு நேரம் சாப்பாடு வரப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுங்க. டைம் சொல்றோம், இத்தனை மணிக்கு போகலாம், அத்தனை மணிக்கு நீங்க ரெடி ஆயிடும். முடிச்சுட்டு நீங்க 7ஆம் கட்டிட்டீங்க. இப்போ 7ஆம் கட்டுறது வந்து கட்டி காட்டுவாரு. உள்ளாடை இருக்கிறார், ஆண்களுக்கு உள்ளாடை இருக்கிறது, பெண்கள் தாங்கள் போட்டுக்கிற ஆடை தான். அவங்க எதுவும் குறைக்க வேண்டாம். முடி மட்டும் கொஞ்சம் தெரியாம பத்திரமா பார்த்துங்க. முடிய அதிகமா கீழ் விழாம பார்த்துங்க, அதிகமா சொல்லிக்க வேண்டாம். இப்ப 7ஆம் கட்டுறது நமக்கு வந்து என்ன வந்து முன்னாள் இருக்கு. ஆனா இங்க ஏர்போர்ட்ல கட்டி விடுவோம். ஏர்போர்ட்ல நியது இல்லை.
நியத்து இல்லை. அந்த எல்லை வரும்போது தான் சொல்லுவாங்க, பிளைட்டே சொல்லுவாங்க, 7ஆம் எல்லை வந்துருச்சு, நீங்க 7ஆம் பெட்ரோல் கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 7ஆம் கட்டிக்கணும். இப்ப நீ சொல்லுகிறார், நவைத்துல் உம்ரத்தை, நான் உம்ராவை நியத் செய்திருக்கிறேன், பதகப்பலஹா மின்னி, என்னிடத்தில் அதை ஏற்றுக்கொள்வாயா, வயசுஹா நீ, எனக்கு லேஸ் கொடுப்பாயா. என்னிடத்தில் நான் உம்ராவை நியத்து பண்ணியிருக்கிறேன், இந்த உம்ராவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு லேசாக்கி தருவாயாக. இந்த ஒரு துவா நியத்துல மட்டும் தான் இப்படி இருக்கு. லோகர் அல்லா, நான் லோகர் பரவல் நான் ரகாயத்து இந்த இமாம பெயிண்ட் போகிறேன், அதுதான் இருக்குது. நான் ஹஜ் செய்யறேன், நான் ஜக்காத்து கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன், எந்த துவாலும் இது வார்த்தை இல்லை. இது ஏற்கிட்ட ஏற்றுக்கொள், லேசாக்கு, அப்படி எந்த நியத்துல இல்லை. இந்த ஹஜ் உம்ரா மட்டும் தான் இந்த நியத்து வருது. எந்த நியத்து? நான் உம்ராவை நியத்து வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் இதை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு ஏது லேசாக்குவாயாக. ஏன்னா இந்த பிரயாணம் என்பது புது பிரயாணம். இதுல பிரச்சனை இருக்கும். எப்ப ஏறாம் கட்டிட்டோமோ, எப்ப ஏறாம் கட்டிட்டோமோ, இந்த நியத்து வச்சிட்டோமோ, பலா பச பலா பலா முசுக பலா ஜிசாரா, எப்ப நம்ம ஏத்து வச்சுட்டோமோ அப்ப அல்லாஹ் உத்தரவுப்பட்டான், வலா ரபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால். இந்த மனைவி இடத்துல ஆசை வார்த்தை பேச வேண்டாம். மனைவி இடத்துல ஆசை வார்த்தை பேச வேண்டாம். இந்த ஏறாம் கட்டி தீர்மானமா முடிவு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடுமையாக கொடுத்துரும். மனைவி இடத்துல பேசுற பேச்சுதான் அது. பேசுற பேச்சு இபாதத்து. மனைவி இடத்துல ஆசை வார்த்தை பேசுறது இபாதத்துங்க. மனைவி இடத்துல ஊட்டி விடுறது இபாதத்துங்க. மணிவெட்டில் விளையாடுறது இபாதத்துங்க. மணிவெட்டில் உணவு வைக்கிறது இபாதத்துங்க. இவ்வளவு இபாதத்து போட்டால்ல இப்ப ஒரு உத்தரவு போட்டா பலா ரபஸ பேசாத, ஆசை வார்த்தை பேசாத, வலா ஃபுசூக கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு, கெட்ட வார்த்தைகள் பேசுற, வலா ஜிதால சண்டை போடுறாரு. காரணம் என்ன? நீங்க போறீங்க, ஏன் கஷ்டத்துல மேல ஜிதால கஷ்டத்துல நிக்கிறாங்க, என்ன வேணும் இவங்க தான் நிக்க வச்சுட்டாங்க, பேசிட்டாங்க. வலா ஃபுசூக கெட்ட வார்த்தை பேசுறாரு. ஏன்னா அவங்க டியூட்டி அது. இப்ப உங்க நாள் பெரிய சிறப்பா போச்சு. நிறைய பெண்கள் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தாங்க, சும்மா கையை காட்ட வேண்டியதான், முகத்தை காட்ட வேண்டியதான், பாஸ்போர்ட்டை காட்ட போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு உருவாயிடாங்க. ஆனா நீங்க நினைக்காதீங்க, ஒரு லட்சத்தை வந்துட்டு இருப்போம். நானும் இப்ப மொத்தமா அட்மினிஸ்ட்ரேஷன் கூட இருக்கு. டிவி திறந்து பாருங்க, டிவி நீங்க திறந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓவரா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அதிகமா வந்து பார்த்தா ஹஜ் சீசனும் அப்படின்னு நாம யோசிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவு கூட்டம் இருக்குது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வரும், டென்ஷன் வரும். சொல்லிடாது வலா ஃபுசூக கிட்ட பார்த்து பேசுறாரு, வலா ஜிதால சட்டப்படுறது, யாருக்கும் சட்டப்படுறது. நான் செய்யத்தான் சரி, நீ அப்படி பண்ணீங்க வரும். ஆனா போட்டாத. இது அல்லாஹ்வுடைய கடுமையான உத்தரவு. இந்த உத்தரவை நம்ம மீற முடியாது. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் சொல்றா மாசுலா சொன்னா, கஷ்டப்பட்டு நீ போய் இது போய் சொல்றாரு இல்ல, அது சொல்ற தொடாத. நீ தொட்டேன்னு வச்சுக்க, கஷ்டப்பட்டு தொட்டேன்னு வச்சுக்க. இப்ப அது உள்ள சென்ட் இருக்கு இல்லையா, சென்ட் போடக்கூடாது. இந்த கையில அந்த சென்ட் கொடுமையானால், முகத்துல சென்ட் கொடுமையானால் ஏறாம வீணாவிடும். அதுக்கு நீ தப்பு கொடுத்தாவும், ஒரு ஆணை கொடுத்தாவும் தொடாத. ஏன்னா அவங்க விளவத்தை அந்த ஊற்றி இருக்காரு. சும்மா போகும்போது தொடு. ஒரு தடவை முத்தம் கொடுத்தாவே போதும், ஒரு தடவை தொட்டாவே போதும். ஒரு வாரத்துக்கு கை வாக்கடிக்கும். அவ்வளவு விளையாட்டு அத்தனை ஊற்றி வச்சிருக்கிறார். இப்ப அதனால கஷ்டம் அப்படின்னு உடனே ஒரு 8 மணி நேரம் 4 மணி நேரம் தேவைப்பட்டதில்லை. அப்புறம் சொல்ல இது படிக்கலாம், அவன் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஏர்போர்ட் போய் இறங்கின பிறகு வந்துருவாங்க, பசாரத்துடைய தூது வந்துருவாங்க. என்ன சாப்பிடுறீங்க, உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஏன்னா நீங்க பிரயாணம் என்பது அசப்பருக்கு தான். பிரயாணம் இருக்கு இல்லையா, நரகத்துல ஒரு துண்டு. நரகத்தை நம்ம எப்படி வேதனை அனுபவிக்கிறோமோ அது எப்ப அது வேதனை. நரகத்துல வேதனை தான் அது. சரியா இருந்தாலும் சாப்பிட முடியாது, சரியா தூக்க முடியாது, சரியா ஒழுக்க முடியாது. அது நரகத்துல வேதனை.
ஆனா உங்களை வேதனையை நீக்கிறதுக்கு கொண்டு போய் ஏர்போர்ட்டே உங்களை உட்கார வச்சு என்ன சாப்பிடுறீங்க? ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து உங்களை அழைச்சிட்டு போய் ரூம்ல கொண்டு விட்டு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடியா வச்சிருக்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்ற இத்தனை மணிக்கு நீங்க அதை ஒழுங்குட்டு கீழே வந்துட்டீங்கன்னா அங்கே சாப்பிட்டு முன்னால் வச்சு ஒரு பயப்படுறாங்க. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன நம்ம செய்ய போறோம்? இப்ப உம்ரா ஆரம்பிக்குது. இப்பதான் உம்ரா ஆரம்பிக்குது. கையெழுத்து வச்சார். 7ஆம் கட்டியாடி உம்ராக்கு 4 தான். கையெழுத்து வைக்கணும், ஏழாம் கட்டணும், தவாப் செய்யணும், மொட்டை அடிக்கணும். இப்ப இதுல இப்ப 7ஆம் கட்டிட்டோம். இப்ப 7ஆம் கட்டிட்டு இப்ப நேரா காபாவுக்கு போறோம். காபாவுக்கு போறோம். கீழே குடிச்சிட்டு அர்த்தம் போகும்போது கீழே குடிச்சிட்டு வாங்கினேன். ஆனா காபாவுடைய கணவனே கூடாது, கண் நிறைந்து பார்க்கணும். அதனால நேரம் தளத்துக்கு வந்தோடனே இப்ப பாருங்க அப்படின்னா. இப்ப நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு அம்மாவை ஒரு பிள்ளை அழைச்சிட்டு வர. அம்மாவை தளத்துல இருந்து நேர்ந்து கீழே வரும்போது அம்மாவை கண்டுபிடிக்கிட்டே ஆச்சுற. அழைச்சிட்டு வந்து கீழே இறக்கிட்டு அம்மா இப்ப பாரு அப்படிங்கிறார். அது எவ்வளவு அவங்க அந்த இன்பம் தெரிஞ்சவங்க. இப்ப நீங்க அந்த கண் பாடு அதெல்லாம் முதல் என்ன பார்வை பார்க்குறீங்களோ அதை பார்த்த உடனே நம்ம மனசு கிளம்பிடும். நீங்க என்ன கேட்டீங்களோ அப்படியே தர மாட்டாங்க. நீங்க என்ன கேட்கிற முதல் பார்வைக்கு நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். நம்ம என்ன கேட்கிறோமோ அப்பொழுது தருவோம். முதல் அவ்வளவு பெரிய பவரான இடத்துக்கு தான் உங்களை அழைத்து கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க. உங்களை மட்டும் நீங்க எங்க வீட்டை வாங்க, நான் உங்களை பார்க்கணுங்கிறல்ல. இங்க இப்ப பார்க்கறது அது வேற, இப்ப பார்க்கறது வேற. ஏன் வீட்டுல நீங்க வந்து உட்காரணும், நான் பார்க்கணுங்கிற ரப்பு. அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டுருங்க. என் வீட்டுக்கு வாங்க, அப்படியே என்னை காபாவளி பார்க்க வச்சுட்டு நாளை ஒண்ணு எனக்கு நீ காட்டி அவன் கேளுங்க. அப்படியே என்னை பார்க்க வச்சுட்டு நாளை ஒன்றை நான் பார்க்கணும். அந்த கூடுதல் என்ன சேர்த்து அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க என்ன கேட்கறது நல்லா இருக்குமா? அந்த முதல் துவாவுக்கு துவாக்கா வேற ஒண்ணு இல்லைங்க, ஒரு துவா தான். அந்த துவாவை நீங்க நல்லா கேளுங்க. அப்படியே என் கண் செய்த பாவம் அத்தனையும் முடிச்சுது, என் கை செய்த பாவம் அத்தனையும் முடிச்சுது, என் கால் செய்த பாவம் அத்தனையும் முடிச்சுது. உன் பாவத்தை மன்னிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன், வேற இடத்துல நான் நிக்கிறேன். ஓ வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஒண்ணு தவிர யாரும் என்னை மன்னிக்க முடியாது. நீ என்னை தோத்துட்டா நான் வேற எங்கேயும் போக முடியாது. அப்படியே பாவத்தை மன்னி கேட்டு நீங்க அழுது கேளுங்க. கேட்ட உடனே நல்லா ஒரு சந்தோஷம் வந்தது. என்னுடைய அடியார் என்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறான் அப்படியா? அவன் எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறான். அவன் எப்படி அவன் விரும்புகிறேன் அனுப்ப முடியும்? அனுப்ப முடியாது. அல்ல அதுக்கு பிறகு நீங்க அது முதல்ல முடியலையா இருக்கிறதுக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுக்காரு. கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. தமிழே கேளுங்க. அது முடியலையா? ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் வபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாப. இந்த உருவம் ரப்பே, இந்த உலகத்துல எதுவெல்லாம் எனக்கு நன்மையோ ஹஸனத்தன், எதுவெல்லாம் இந்த உலகத்தில் எது நன்மையோ அதை எனக்கு தான். வபில் ஆகிரத்தி ஹஸனத்தன், மறு உலகத்தில் எதெல்லாம் எனக்கு நன்மையோ அதை எனக்கு தான். வகீனா அதாபன்னா, நரகத்திலிருந்து விடுதலை எனக்கு தான். இதோட பேர் என்ன? பெருமாள் வந்து எப்படி ஆகாசம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்றாங்க, நல்லா சொல்லிட்டாரு. நீங்க கேளுங்க. நான் ஓதிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறேன். நான் ஓதிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறேன். அங்க பிளாக் டவர் ஒன்று இருக்கு, கடிகார டவர். அதுல இந்த துவா சுத்தி வருது, இந்த துவா சுத்தி வருது. அப்ப நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது வக்கீனா அதாமண்ணா நான் கேட்டது. நான் கேட்டேன், அந்த கடிகாரத்தை பக்கம் அந்த வார்த்தை எனக்கு வரல. எனக்கு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கலையே. அதோட வேற நிம்மதிக்கு நான் என்ன நம்ம கேட்டோம். அப்ப அம்மா அங்கீகரிக்கிறாங்க. நீங்க வந்து கேளுங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் அது மக்காவிடத்துல மாவங்களை மன்னிக்கிறேன். நல்ல தந்தீங்க. மக்கா என்று சொன்னாலே அது நம்பிக்கைக்குரிய இடம். மக்கா என்று சொன்னால அருமை இடம். அது இந்த ஊர், இந்த நாடு இருக்கு, அத்தனைக்கும் தாங்க முடியாது. உங்கள் புறாங்க அந்த பூமி புனிதமான பூமி. அல்லா முதல் உருவாக்கிய பூமி, அல்லாவுடைய இல்லம் உள்ள பூமி. அது அந்த பூமிக்கு உலகத்தில் எந்த பூமியும் இல்லை. அது தாயுடைய வயது போன்று. மக்கள் கூடும்போது வெறும் விரிவா இருக்கும். மக்கள் குறைஞ்ச பிறகு சூழ்நிலை கொள்ளும்.
80 லட்சம் மக்கள் 60 லட்சம் மக்கள் தாங்குது. எப்படி தாங்குது? யாருக்கும் எந்த இது கொடுக்கல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மாத்திரம் எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்க, அத்தனை நபிமார்களும் கால் வச்சிடும். இப்ப உலகத்துல எத்தனை வழிமார்கள் இருக்கிறாங்க, எத்தனை வழிமார்கள் போயிருக்கிறாங்க, அத்தனை பேரும் கால் வச்ச இடம். கால் வைக்காம யாருமே இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் நம்மள நிப்பாட்டிருக்காங்க இல்லையா? நம்ம ஒரு நல்லா கொஞ்சம் கேட்டு பாருங்க, அல்லாட்ட கேளுங்க, அப்படியே இவரு நல்ல ரெசிபி எனக்கு தந்துட்டு எனக்கு மட்டும் பத்தாது, என் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கொடு. என்ன வந்துட்டு போறோம்? என் பிள்ளைங்களை அத்தனை கொடு, என் மறந்தது அத்தனை கொடு. ஒண்ணு பதில் அத்தனை நன்மை நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த இடத்துல முதல்ல நீங்க ரொம்ப கேட்கிறதுதான் கேட்கிற பேச்சுதான். இப்ப நீங்க கேட்க பாருங்க, முதல் காவா பார்த்தோன்னே கேட்கிறீங்க. கேட்டு முடிச்ச பிறகு அதுல சொல்ல போறீங்க, அதுல சொல்ல போறீங்க முடியல. ஒரு கை கட்டுங்க, அது உங்க பதிவு வச்சு தான் வந்துட்டாங்க, பதிவு வச்சு அது ரிப்போர்ட் ஆயிடுச்சு, பதிவு வச்சு. இப்ப அது பாருங்க, அது 7 துண்டு தான் இருக்கு. அதோட சொல்லுது ஒரு கல்லு தான். அதுக்கு அரசனுடைய அநியாயத்தின் காரணமாக அதை உடைச்சிட்டாங்க, பணம் ஆச்சுட்டு அதை உடைச்சிட்டாங்க, பல பேர் திரும்பி போயிட்டாங்க. அந்த கல் இப்ப உடச்சி 7 துண்டு மட்டும்தான் இருக்கு. அந்த 7 துண்டு ஒரு பாருங்க, பார்த்துட்டு ரப்பிட்ட கல்கிறப்பே சொத்துக்களும் அந்த கல்லு, அதை நீ பார்க்க வச்சுட்ட, சொத்துக்கு நீ பார்க்க வை. அந்த சொத்துக்கள் எல்லாம் பார்க்க வச்சுட்டே எனக்கு அந்த சொத்துக்கு எனக்கு காட்டாம மன்னிக்க செய்யாத. கேளுங்க, இங்கே காட்டுவான், நல்லா காட்டுவான். நாம கேட்கறது தான் இருக்குது. ஏன்னா தூரல் இது நல்லா தெரிஞ்சுக்க, சாதாரண பயணம் இல்லை. ரப்புக்கும் உங்களுக்கு வந்து பேச்சுள்ள பயணம் இது. இந்த பயணத்துல அந்த காபா அது பார்த்துட்டு இப்ப அங்கிருந்து தவா ஆரம்பிச்சு, தவா வந்து கிதாபு தர்றாரு, எல்லாத்துக்கும் ரூபா இருக்கு. தமிழ்லயே ஓதுங்க, தமிழ்லயே ஓதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தந்தையிலேயே உட்காரு. அந்த குழந்தை அரபுல கேட்குதுங்க, இந்த தந்தை பேசுறாரு, எங்க அந்த குழந்தை ரப்பனாகுது, அந்த ரப்பனாங்கிறாரு. எவ்வளவு சிறப்பா இருக்குது. சின்ன குழந்தைங்க, நடக்க முடியாத குழந்தைங்க. இது எல்லாம் நம்ம அங்கதான் பார்க்க முடியும். மனைவி கேட்கறதுங்க அரபில, இவருக்கு தெரியாதுங்க. மனைவி சொல்றது இவருக்குறாங்க. ஏன் ரப்பனத்துல பேசிக்கணும், யாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து பெருசுல வந்து பாத்தீங்களா, ரப்பிட்ட பேசிட்டு இருக்கோம். ரப்பிட்ட கேட்கற என்னது உங்களுக்கு தெரியலையா? 3ஆம் கிளைக்கு போகுது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அதீம். இதுதான் முக்கியமான கலிமா. இந்த கலிமாவை அதற்கு நம்மளாம் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால காபா உண்டாக்கியாச்சு. அதெல்லாம் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால காபா உருவாக்கிட்டாங்க. அதை மலக்கில் தவாப் செஞ்சுட்டு வராங்க. இப்ப ஆனா பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்து காபாவுக்கு தவாப் சுத்த போறாங்க. மலக்கிட்டு கேட்டாங்க, நீங்க என்ன சொல்லி சுத்தி வரீங்கன்னு கேட்டாங்க. மலக்கில் சொன்னாங்க, நாங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்லி சுத்தி வரோம். அப்படியா? அப்ப அவங்க சொன்னாங்க, வலா ஹவ்ல வலா குவத்த சேர்த்து கேட்க ஆதம் இதை விரும்புகிறாங்க மலக்கில். அப்ப மலக்கில் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த சேர்த்துட்டாங்க. இப்ராஹிம்ல வந்தாங்க, மலக்கிட்ட கேட்டாங்க, என்ன ஓதுறீங்க? இது ஓதுறாங்க. லலியு லலிம் சேர்த்து சொல்லுறாங்க. 3ஆம் கலிமாவை மலக்கள் ஒரு அளவு கொடுத்தான். மலக்கள் ஓதுறாங்க, அரபு சொல்ல ஓதுறாங்க, இப்ராஹிம் சொல்ல ஓதுறாங்க. அந்த கலிமா முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை தான் நம்ம சோறு அடிக்குது. இப்போ சுப்ஹானல்லாஹ் மட்டும் இல்ல, நம்ம சோறு அடிக்காது. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நீ தூய்மையானவன் அர்த்தம். நாம எல்லாம் அது குடிச்சாலும் நம்ம என்ன குடிச்சாலும் சேர்த்தான் அதுக்கு இருக்கும். நம்ம என்ன குடிச்சாலும் நல்லா சுகமா இருந்தால்தான் ஏதோ ஒரு குறை இருக்கும். எந்த குறையும் இல்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்கல. 2 வார்த்தை இருக்குது. அந்த 2 வார்த்தை நாம சொல்றது ரொம்ப ஈஸி, கஷ்டம் இல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வார்த்தை. ஆனா மீசான் ரெண்டு கிளாஸ்ல அந்த 2 வார்த்தையை திருப்பி வச்சா ரொம்ப கனமா போயிடும். அது சொல்லி தராங்க. 2 வார்த்தை தான். அது நாம சொல்றது ஈஸி. அல்லாஹ் பிரியப்படுற அந்த 2 வார்த்தையை மீசான் எடுத்துறாங்க. நம்ம அமல்ல தட்டு பிடிக்க வைக்கும் போது ரொம்ப கனமா போயிடும். அதை நீங்க ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் எழுதி சுப்ஹானல்லாஹ் எழுதி சுப்ஹானல்லாஹ் எழுதி சுப்ஹானல்லாஹ் எழுதி
இந்த 2 வார்த்தை தான். இந்த 2 வார்த்தை அல்லாஹ் விரும்புறாங்க, மனதில் விரும்புறாங்க. அந்த மீதான எடுத்து ராசத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லா போயிடும். அதனால இந்த சுபானா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிங்க. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டிட்டார். இந்த காபாவுக்கு 7வது வாரத்துல ஒரு காபா இருக்கு, பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர்ல இப்ப அதாவது இப்ராஹிம் சாஞ்சி ஜாலியா உட்கார்ந்தார். நாம காபா பார்த்துட்டு வரணும். இப்ராஹிம் அந்த காபால பைத்துல் மாமூர் சாஞ்சி ஜாலியா உட்கார்ந்தார். இப்ப இப்ராஹிம் பெருமாள் மேல போறாங்க. அப்போ சந்திக்கு போறாங்க. சந்திச்சுட்டு வரும்போது மகனைக்கு வா, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தான்? 50 ரூபா கொடுத்தான், சூரா பாத்தியா கொடுத்தான், எதை வைக்காம 50 ரூபாய்க்கு நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டான். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். சொத்தத்தை பாத்தியா? இந்த பூமி நல்ல பூமி, மணல் நல்ல மண்ணு, தண்ணி நல்ல தண்ணி. உங்க உம்மத்துக்கு என் சலாத்து சொல்லு. இப்ராஹிம் சாகுனாங்க, இப்ராஹிம் சாகு இருப்பாங்க. இதுல மரம் நட்டு சொல்லு. என்னமோ மாணவன் சொல்லு. சொன்னீங்கன்னா ஒரு மரம் உங்க நட்டாச்சு. 100 சொன்னீங்கன்னா 100 மரம் நட்டாச்சு. 1000 சொன்னீங்கன்னா அது உங்க இடம் தானே. அப்ப நீங்க சொல்றது நீங்க கடமையாக்கிட்டீங்க. நீங்க இங்க இருந்து காசு கொடுத்து வாங்குறீங்க. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, காசு கொடுத்து பணம் வைக்கிறது, நிலத்தை வாங்குறீங்க, சொர்க்கத்தை வாங்குறோம். சொர்க்கத்தை வாங்குறதுக்கு அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கிறான்? இந்த சுபான வார்த்தை தான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டாச்சு. அப்ப இவ்வளவு சிறப்புகள் அந்த வார்த்தையில இருக்குது. இது ரோமத்தோட ஓதற்கு ஏன் சுத்து வரணுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டா மாத்திக்கங்க. குழுமலா வரும், 10 குழுமலா ஓதுனா போதும். ஒரு சொல்லுங்க, ஒரு சுத்துக்கு 300 குழுமலா ஓதலாம். நீங்க 300 குழுமலா ஓதலாம். குழுவல்லாவா அல்லாஹ் ஓதுங்க, ஒண்ணு பத்தல இல்ல. நானங்கலிமா ஓதுங்க. நானங்கலிமா சரியில ஓதுறது சொல்லுங்க. நானங்கலிமா உங்களுக்கு என்ன தெரியும்? லைனால ஓதுங்க, அஸ்தகுஃபிருல்லாஹ் ஓதுங்க, எது வேணாலும் ஓதுங்க. ஆனா நீங்க ஓதுறது அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நெருப்பு பேசிடாதீங்க. ஒரு முடியாம பாத்துக்கங்க. ஒரு முடியாம பக்கத்துல என்ன செஞ்சுட்டு வந்துருங்க. இப்ப இதுல நீங்க 7 சுற்று வர போறீங்க. இந்த காபா ஒரு பக்கம் வந்துட்டீங்க, 3 பக்கம் வந்துட்டீங்க. 4 பக்கம் அதுல வர போறீங்க. அப்புறம் எம்மானி நான் அந்த போய் பேரு இங்க அதுல சொல்லி இங்க வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் அப்படின்னு இந்த துஆ இங்க நாம ஓதுறோம். பெருமாள் சொல்லிட்டாங்க, நாம அதைத்தான் ஓதணும். அப்படி ஓதும்போது அங்க 700 மடக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்தை விட்டு போதும்னா பார்க்கலாம். அல்லா சொல்லுவோம் நம்ம துஆ அங்கீகாரம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் அது ஒரு 10 தடவை ஓதலாம், அது 10 தடவை ஓதலாம். இப்ப இதுவெல்லாம் நம்ம அல்லாட்ட பேச போயிருக்கோம். எந்த துவா துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இடத்துக்கு தான் அல்லாட்டு மட்டும் கொடுக்குறான். இந்த இடத்துல இருந்து பேசுறான் தானே, இந்த இடத்துல பேசுறான் தானே. அதோட காபாவை முதல்ல காபா பாத்தீங்க, துவா அங்கீகரிக்கப்படுது. நல்ல சொல்லிட்டோ கேட்க துவா தான், துவா தான், அங்கேயும் துவா தான். துவா கேட்டு ஆரம்பிக்குது, அங்கேயும் துவா இருக்குது, அங்கேயும் துவா கேளுங்க, என்ன வேணா கேளுங்க. இந்த உலகத்தை மட்டும் கேட்காதீங்க, மறுபடியும் கேளுங்க, கேளுங்க. அப்புறம் தவா ஆரம்பிக்கணும். பக்கத்துல அதுல சொல் பக்கத்துல முல்தசி ஒரு இடம் இருக்கு. வாசலுக்கும் அதுல முதல்ல ஒரு இடம் முல்தசி கட்டி அணைக்கணும். நம்ம அந்த கட்டி அணைக்க முடியாது. இவை செவரு சுட்டாங்க. நெஞ்ச அங்க இருக்கணும், இந்த கண்ணை வந்து அங்க இருக்கணும், கை மேல வைக்கணும். போயிட்டா நம்ம என்ன கேட்டோமோ அரசுக்கு நேரப்படுத்துற நல்ல உயர்வான இடத்துல நம்ம கொண்டு போய் உட்காட்டி இருக்கானே. நாம என்ன தவறு செஞ்சு கொடுத்தல எல்லாம் நம்ம நாட்டி இருக்கிறாங்க. அது வந்து கட்டி இறக்கிற இடம். அடுத்து பாவம் இருக்குது, வாசல் கையில பிடிக்க. உங்க வேண்டுகளும் கேளுங்க, இல்ல கேட்டுட்டு கேளு கொடுக்காத. அதுக்கு பக்கத்துல வாங்க, நீட்டா வராம தண்ணி மழை பெய்ஞ்சு ஊத்தா தண்ணி வரும். அதை போய் நில்லுங்க. தண்ணி ஊத்துலையோ ஊத்துறா நீ மாட்டிட்டு தான். இப்ப தண்ணி ஊத்துற இடத்துல மழை பெய்ஞ்சதோ மாட்டினா அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். குற்றாலத்துல கூட்டம் இருக்கிறது, அது கூட்டம் இருக்கும். இல்லை அந்த உங்க தண்ணி எடுத்து நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க மேல அந்த தண்ணி அந்த அவ்வளவு அங்கீகரிக்கப்படுது. அதுக்கு பதில் மக்காமி எல்லாம் இருக்குது, அங்கேயும் அங்கீகரிக்கப்படுது. இப்ப அதுலயே நீங்க அப்படியே 7 சுத்து முடியுது. 7 சுத்து முடி வந்த பிறகு மக்காமி இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுது. மக்காமி பக்கத்துல இருக்கு, எங்க தொழுது 2 ரக்காத் தொழுது. தொழுதுட்டு தான் கேளுங்க.
என்ன கேட்கறீங்க? அப்படியே இப்ராஹிம் சொல்றது எப்படி நீ ஆக்கின? அதுக்கு என் குடும்பம் தாக்கு, உனக்கு பொருத்தமான குடும்பம் என் குடும்பம் தாக்கு அப்படி கேளுங்க. அடுத்து ஜம்சம் குடிக்க போய் குடிச்சு ஆகணும். ஜம்சம் மையத்தோட முடிக்கணும். அவன் ஜம்சம் இல்லா சொல்லலாம். ஜம்சம் குடிக்கிற நேரத்துல நீங்க என்ன துவா செய்வீர்களோ அத்தனை எல்லாம் இருக்கு. ஜம்சம் குடிக்கிற நேரத்துல நீங்க என்ன துவா கேட்கிறோ அதெல்லாம் தான். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுங்களா கேளுங்க. யா அல்லாஹ் என் பிள்ளை என் உடம்புல நான் நோயை போக்கு கேளுங்க. உங்களுக்கு என்ன உலகத்தை எவ்வளவு தெரியும் அந்த நேரம். ஆனா வயிறு நரம்ப குடிக்கும். மாவு சப்தம் அப்படிதான் சொல்லணும். மூமின்கள் வயிறு நரம்ப குடிப்பாங்க, முனாபிகள் குடிக்க மாட்டாங்க. முனாபிகள் குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. வயிறு நரம்ப குடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தான் செஞ்சாங்க, ஒரு தான் செஞ்சாங்க. இப்ப இது வந்து விற்கிறாங்க தந்தை, பெரிய தந்தை அப்ப அப்பாஸ் இல்லாதவர்கள் வாளியை விட்டு தண்ணி கிணத்துல கொண்டு ஊற்றுறா. கொண்டு ஊற்றும் போது எல்லா சாப்பாடு கை நீட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் வந்துருக்காங்க, எல்லாம் கை நீட்டி இடத்துல ஊற்றி எடுத்து ரசூல் வந்தாங்க. இடத்துல ஊற்றுட்டாங்க, இடத்துல ஊற்றுட்டாங்க. அவர் ரசூலை பார்த்துட்டு மகனே ஓட்டு வீட்டு வீட்டில் எடுத்து வச்சுக்கல அந்த தண்ணி கொண்டு கொடு அப்படிங்கிற ரசூல் சொல்லி எனக்கு அந்த தண்ணி வாங்க இந்த தண்ணி அது தப்பு தான். இல்ல இல்ல சனாபக்கள் அதுக்கு எப்படி கொடுத்தா நான் அப்படி குடிக்கிறேன். நம்ம கையில வாங்கி கொடுத்தாங்க, வாயை வாங்கிட்டாங்க, வாயை கொடுத்தாங்க, வாயை வாங்கி கொடுத்தாங்க, வாயில எடுத்தாங்க, மூச்சு விட்டாங்க. திரும்ப வாய் வாங்கினாங்க, வாயில வச்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க, திரும்ப வாயில எடுத்தாங்க, ஒரு மூச்சு விட்டாங்க, திரும்ப வாய் வச்சாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்க, திரும்ப மூச்சு விட்டாங்க, வாயை கொடுத்தாங்க. அப்பதான் சொன்னா முனாஃபிக்கு வயிறு நேரம் குடிக்க மாட்டான், மூணு வயிறு நேரம் குடிப்பான். அவன் வயிறு நேரம் குடிக்கிறேன் கேளுங்க. ஏன்னா நம்ம ரசூல் சொல்லியிருக்கான், ரசூல் சொன்ன வார்த்தை பாக்கி எல்லாருடைய வார்த்தை. அதனால நமக்கு என்ன வேணும் கேளுங்க, நிச்சயம் தருவான். நான் போய் நிக்கிறேன், என்கிட்ட வந்தா நல்ல சௌதியாரு சௌதியாரு ஹிந்தி எங்கேயுமே இல்லை. நாங்க போறது அந்த மைப்பு அந்த கிணறு எந்த வீட்டில் சொல்றேன். அப்ப கிணறுல கீழே டைப் வச்சுட்டாங்க, இப்படி அடுத்துனா தண்ணி அங்கே வரும். இந்தியா இருந்து அப்படின்னா ஒரு பைப்பு ஒரு அழுத்த அழுத்தினாங்க, இந்த தண்ணி நேரம் ஓப்பன் ஆகி வந்துச்சு. சுத்தமா நல்ல சுத்தமா நல்ல நல்லா இந்த உடம்பை நரகத்துக்கு காப்பாற்று கேளு, நோய் இல்லாமல் கேளு. எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சுத்தமா நினைக்கிறேன், எனக்கு பயம் வர எனக்கு போலீஸ் நான் ஹிந்தி ஒன்றும் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் அடிக்கிறேன், நான் அழுத்தினேன். அவர் விட்டாரு. கொஞ்ச நேரம் தமிழ் சந்தி போதும் அப்படின்ட்டார். சரி இப்ப என்ன பண்ணணும் கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே. இதோட இந்த உடையும் உனக்கு தாங்கிடும், உனக்கு நிம்மதியா போயிடும், ஒரு 2 நாட்கள் கூட கிடைக்கும் வா அப்படின்னு விருப்பமா சந்தோஷமா இந்த சை வாக்கி இருக்கு என்ன வா இது என்னால வா திரும்ப ஸ்டெப்ல பிடிச்சிட்டு சைக்கு போகும். அது சபா வரையில ஏறு 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 அவன் மாறி இப்போ கரண்டி அடிச்சிட்டாங்க. அப்ப ஏறி நில்லு துவாக்கல் டாபா பார்த்து நல்லா போட்டுருக்காங்க. நீ எழுதி வச்சுக்க என்ன நான் துவாக்கிக்கிறேன் எழுதி வச்சுக்க நான் தேவை வைக்கிறேன். இப்ப யாரும் வராது. இப்ப அந்த தான் எங்க எப்படி அதுதான் துவாக்கிறது. இப்ப அங்கே நாடகங்களை வச்சு நம்ம மருவாக்கு போகணும். மறுவாடு திரும்பி சவாவுக்கு போறதுனால கூட்டம் சுட்டு போதும். இப்ப கடைசியில் மறுவாடு முடிஞ்சிடும். இப்ப மருவாவும் தளமும் ஒண்ணா இருக்கு. அதை காஞ்சினா ஓடினாங்க. அந்த அம்மா தண்ணி தேடி போச்சு, பிள்ளைக்கு ஏதாவது வாழ்வு கிடைக்க போச்சு. இன்னைக்கு அந்த தண்ணி உலகமுள்ள போட வச்சுட்டான், உடச்சிட்டாங்க. உலகம் மட்டும் குடிக்க வச்சுட்டான். இப்ப அதை போல நான் அவங்க சார்பா அம்மா அவங்க நீங்க உங்கள ஓடணும், நம்ம தான் ஓடணும், கொஞ்சம் ஓட வேண்டிய இடம் இருக்கு. அதுல ஓடி முடிச்சுட்டு அந்த மறுவார போய் தளத்தோடு இருந்தது மண்மலை அதுல போய் உட்காருங்க. ஆயுதாம் அங்கே நின்றாங்க, நீங்க போய் உட்காருங்க, உட்கார்ந்து வாங்க. அப்படியே அந்த அம்மா அன்னைக்கு ஓடினாங்க. நீங்க உலகத்துக்கே அந்த தண்ணி கொடுத்துட்டு இப்ப எங்களை ஓட வச்சுட்ட, எங்குள்ளால வலதங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடு கேளுங்க. அதனால அதுதான் இருக்கு. இப்ப நெல்லு இருக்கு உட்காந்துருக்கு, அப்படியே உட்காரு. இப்ப அது போய் வெளியில வர போறீங்க, மொட்டை அடிக்க போறீங்க, வேற முடிச்சு வேற ஒண்ணு இல்லை. இப்ப இதுக்கு பிறகு நீங்க இங்க தங்கிட்டு போறீங்க,
9 நாள் தங்க போறீங்க. இந்த 9 நாளும் அவர் காலைல பயன் பண்றாரு, நாஸ்டா கொடுப்பாரு, பயன் பண்ணுவாரு. டூர் உங்களை பக்கத்து இடத்துல ஆக்கி கொடுப்பியா அப்படின்னா இது அரபாத்து, முஸ்தலிஃபா, ஜமராத்து இதெல்லாம் மக்களுடைய இடம்லாம் பார்க்க முடியா? ஜியாரத்துக்கு அழைச்சிட்டு போவார். நீ ஜியாரத்துக்கு போங்க. ஒவ்வொரு இடமும் நீங்க மார்க்கத்தை அப்படியே தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அன்னைக்கு போனாங்க, எங்க கார இராவுக்கு போனாங்க. கார இராவுக்கு போயிட்டா இப்போ நம்ம போயிட்டு வர்றது என்னால முடியாது, உங்களால முடியும். இப்ப நானும் போயிருக்கேன், நானும் போயிருக்கேன். என்னன்னா செஞ்சுக்கு தான் பொறுப்பு. எங்களோட எங்களுக்கு முடியாதவங்க கீழே இருந்தோம், முடியாதவங்க நாங்க கீழே உட்காந்துட்டோம். கீழே உட்கார பண்ண எப்போ உட்கார இடம் கட்டிட்டாங்க, பெரிய இது கட்டிட்டாங்க, ஹால் கட்டிட்டாங்க. நீங்க பழைய இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப ஒரு ஸ்டோரி கட்டிட்டாங்க. இப்ப அப்படி கூட பார்க்கலாம். இப்ப என்னோட வந்த பையன் இருக்காங்க இல்லையா, அக்காக்காரு புள்ள வச்சுட்டு இங்க நிக்குது, அக்காவுக்கு புள்ளைய வச்சுட்டு இங்க நிக்குது. அந்த பையன் பான் பாட்டோடு கிளம்பிட்டான். அந்த பையன் பான் பாட்டோடு மேல போயிட்டான். ஆனா போயிட்டு வந்து 3 மணி நேரம் ஆகும். குழந்தையோ இங்க கத்துது. இப்ப இவர் சொல்லிட்டாரு, அந்த பையன் ஆர்வத்தில் போயிட்டாரு, நீங்க அந்த பிள்ளைய பேசாதீங்க, அந்த பிள்ளைய பேசாதீங்க. அவர் ஆர்வத்தில் போயிட்டாரு. நம்மளால முடியல, அந்த பிள்ளை பார்க்க போயிட்டு வரட்டும், நீங்க பொறுமையா இருங்க. ஆனா பிள்ளை கட்டுது, பிள்ளைய சமாதானம் முடியாது. இப்ப டிரைவர் வச்சுக்கிறாரு, நீங்க என்ன பண்ண, எனக்கு சொன்ன காசு நீ இந்த ரூபா தரணுன்னு இங்கேயே 3 மணி நேரம் ரெஸ்ட் ஆகிட்ட, இப்ப எனக்கு 300 ரூபா கூட தருகிறாரு. சொல்றாரு, நீ பாரு என்னுடைய கஷ்டம் நீ எதுவும் பேச சொல்றாரு, நீ எப்படி கட்டணும். அப்படி எங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டி லேட்டானாலும் அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டாரு. கார சாப்பாடு அங்கேயே கொடுத்துட்டாரு, மத்தியான சாப்பாடு கொடுத்துட்டாரு, இரவு சாப்பாடு கதை கொண்டு கொடுத்துட்டாரு. இப்ப இவங்க இருக்கிறதுக்கு அப்படி செய்யறாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் இல்ல, ரப்படி இருந்தாலே உங்க இருந்து நான் கவனிக்கல வச்சுக்க, ரப்ப என்ன போட்டுமா ஏன் போட்டு கொண்டு நம்பி தானே வந்தாங்க. நீங்க அப்படி செய்யலாமா? அப்படி கேட்ட நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால உங்க விஷயத்துல அவங்க அவ்வளவு தூய்மையா இருக்கிறாங்க. இப்ப அதனால அவங்க சொல்லும் போது நாங்க 9 மணிக்கு போகணும்னு சொல்றாங்களா, 8 மணிக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க, அப்புறம் கார் ஓட்டம் அப்படி நீங்க லேட்டா இருக்கீங்கன்னா எல்லாம் லேட்டா போயிடும். சரி, இது 9 நாள் முடிய போகுது. 9 நாள் முடிஞ்ச பிறகு மக்கள் மதினா போவீங்க. மதினா போகணும்னு சொல்லும் போது எல்லாம் ஆசை வச்சுக்கீங்க. மதினா போகணும்னு சொல்லும் போது அது ஒரு புது ட்ரெஸ் வச்சுக்கீங்க. ரசூலா போகணும்னு சொன்னா சலாத் அதிகம் போகுது. சலாத்து எவ்வளவு தூரம் போகுது, ஏன்னா ரசூல்கிட்ட போயிட முடியாது. அவருக்கு ஓதி பிடிச்சிட்டு மதினா நெருக்க நம்ம ஆகும் நானா வந்துடும். அங்கே போய் உட்காந்து பெருமானார் முன்னால சலாத் சொல்லுங்க, தைரியமா சலாத் சொல்லுங்க, பயப்படா சலாத் சொல்லுங்க. ஆனா ரசூலே நம்ம பார்க்கறாங்க, அவங்க பார்க்கறாங்க, நம்ம பார்க்க போல பார்க்கறாங்க. நம்ம சலாத்துக்கு பதில் தராங்க, நம்ம சலாத்துக்கு பதில் தராங்க. இப்ப அந்த இடத்துல கண்ணியமா 3 நாள் தங்க போறீங்க, 3 நாள் போய் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லிட்டு ஒரு ஏன்னா இப்போ அஜித் சொன்னாரு, ஏன்னா அஜித் போனேன் பக்கத்துல 20 கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு சாப்பாடு இல்ல, தமிழ்நாடு சாப்பாடு இல்ல. இப்ப எனக்கு அந்த சூடான சாப்பாடு ஒத்துக்கல. நம்ம தான் ஹதீஸ் தான் ஓதிருக்கோமே. அதற்கு தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபை எழுதிருக்காரு. அவர் இரவு 12 மணிக்கு மேல தான் தோழர் அவரும் வந்தாரு, எங்க மதினா வந்துட்டாரு. இரவு வந்துட்டு பசி தாங்கல, தொழுதாரு. தொழுது யாரும் சொல்லலாம், எங்க பசி தாங்கல, நான் உங்களுக்கு விருந்தாளி, நான் உங்களுடைய விருந்தாளி, எங்க சாப்பாடு தாங்கல அப்படின்னு கேட்டு நான் மதினால உட்கார்ந்தேன், ரோதா பக்கத்துல உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு 2 பேர் வந்தாங்க. இங்க நல்லா ரசூல் இருந்தாங்க. நீங்க ஆமா எங்கிருந்து வரீங்க? நான் எங்கிருந்து வரோம், ஒரு சாப்பாடு சொன்னாங்க, அப்படின்னு கொடுத்தாங்க. அது நான் கிதாப படிச்சேன். இப்ப நான் போனேன், இப்ப போயிட்டு வருவேன். நான் போனேன், எனக்கு சூடான் சாப்பிட்டு உணவு ஒத்துக்கல, இந்தியா உணவு தான் நல்லா இருக்குமே, ஏன் நான் கேட்க கூடாது, ஏன் நான் கேட்க கூடாது? ரசூலே எனக்கு இந்தியா சாப்பிடணும், ரசூலே எனக்கு இந்தியா சாப்பிடணும். நீங்க நான் உங்களோட விருந்தாளி தானே அப்படின்னு நான் கேட்டேன். நிசாத் வந்துட்டு வெளியில போயிடுறேன். அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு, இந்தாங்க 3 பொட்டலம் கொடுத்தாரு, இடியாப்பு பொட்டலம் 3 கொடுத்தாரு, சாப்பிட்டு அப்படின்னாரு. ஏதுன்னு கேட்டேன். இது ஹதியா வாழ்ந்தாரு,
உங்களுக்கு ஹதியா, சதக்காலாம் இல்லை, உங்களுக்கு ஹதியா. நான் திரும்ப கடை சதக்கா வாங்கிட்டு ஹதியான்னு சொன்னாரு. அப்ப நான் வாங்கிட்டு போனேன். நான் கேட்டது எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? இவ்வளவு நம்பிக்கை தான் வேணும், இவ்வளவு நம்பிக்கை தான். அப்புறம் மறுநாள் அந்த அன்னைக்கு நேரம் 3 நாள் தான் உங்களுக்கு. அந்த 3 நாள்ல அவர் ஒரு நாள் டூர் விட்டுருப்பார். உகதுக்கு போகணும், பத்ருக்கு போகணும், இப்ப மசூதுக்கு குபா போகணும், பத்ருக்கு விடுதலுக்கு போகணும், 5 வருஷத்துக்கு 5 பேர் வருஷத்துக்கு கமாமா போகணும். இப்ப இதையெல்லாம் உங்களுக்கு டூர் வச்சுட்டு போவார். இதையெல்லாம் நீங்க அந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா சொல்லிட்டு அவங்க வருவாங்க. உங்க மனசுல தெரியுங்க, எந்தெந்த இடம் என்னென்ன இடம் தெரிஞ்சு மனசுல வச்சுக்கிட்டேன். ஒரு ஞாபகம் ஜீவ் வந்து ஒரு மனசு நடத்தும், பாடமா நடத்தும். அந்த பாடத்துக்கு பாடப்பட்டாங்க நமக்கு தெரிய வரும். இப்ப அந்த இடத்துல செல்லாதவங்க சனிக்கிழமை குபாவுக்கு நடந்து போவாங்க. உங்களால முதல்ல நடந்து போங்க, குபாவுக்கு நடந்து போவாங்க, கேரளாக்கு போவாங்க, குபாவுக்கு நடந்து போங்க. அந்த குபாவில் 2 தொழுதா போதும். உங்களுக்கு உமரா செய்து நன்மை, உமரா செய்து 90 ஒரு சொல்லப்படுதுல அந்த நன்மையில இருந்து ஒன்று இப்படி நன்மைகள் அவ்வளவு கிடைக்கிறதுக்கு உங்க இதுல எழுதுறதுக்கு பட்டோல எழுதிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்க தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் ஒண்ணு கொடுக்குறேன். ஆனா நம்ம வாங்கணும், திருப்தியா வாங்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க போறது 30 நாள், அதுல ஒரு 3 நாள், 5 நாள் பிரயாணம். இந்த 30 நாளும் அரப்புல தான் போகணும். ரொம்ப எட்டலாம் போடல. இப்ப என் கதை சொன்னாரு, என்னப்பா கூட்டமா இருந்து மாசலே சொல்லப்பட்டேன். ஏன்னா அரத்துல அந்த அளவுக்கு போட்டுருக்காரு. அரத்துலயே அரத்துக்கு போகல, லேட் ஆச்சு, மாசல்லையும் சத்து வந்துருச்சு, அங்கேயும் சொல்லப்பட்ட தோந்துட்டேன்ட்டாரு. மனது நிம்மதி வந்து மட்டும் நிம்மதி வந்துச்சு. இப்ப அதை படம் கிட்டதான் இருக்குது. ஆனா ரொம்ப எட்டெல்லாம் போடல உங்களுக்கு. ஆனா என்ன, அவங்க 40 10 ரூபா கம்மியா வராங்க, கம்மியா வராங்க. இது மட்டும் பிரச்சனை என்ன, நீங்க எந்த அளவு சொன்னா முடியாது. ஆனா கொஞ்சம் குறைந்து வரும், நீங்க வரமாட்டீங்க. ஆனா நீங்க வராதுன்னு போடல, நீங்க வர இடத்துக்கு தான் போட்டுருக்கோம். அதான் கொஞ்சம் காசு வேண்டாம் இல்லை. இப்ப அந்த இடத்துல போட்டதுனால 5 வக்து நீங்க எங்க சொல்லணும். ஒரு வக்து நீங்க அங்க தொழுதிங்கன்னு சொன்னால், ஒரு வக்து நீங்க அங்க தொழுதிங்கன்னு சொன்னால் 55 வருஷம் 9 மாசம் 10 நாள் போது நன்மை கிடைக்குதுங்க. ஒரு வக்து நீங்க அங்க தொழுத ஜமாத்தோட 55 வருஷம் 9 மாசம் கிடைக்குது. ஒரு நாள் நீங்க ஜமாத்தோட தொழுதுட்டீங்கன்னு சொன்னா 277 வருஷம் கிடைக்குது. ஒரு நாள் ஜமாத்தோட தொழுதா, ஏன்னா ஒரு தொழுகைக்கு 1 லட்சம் அப்படி கணக்கு பண்ணிக்க. அப்ப 9 நாளும் இப்ப இப்படி நம்ம வாங்கணும். வேறு தனியா போகக்கூடாது, தனியா போய் தொழக்கூடாது, ஜமாத்தோட தான் தொழணும். ஜமாத்து தொழு முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துடுங்க. சலாத்து ஜனாதா சொல்லிடுவாரு, பெண்களை நீங்க தொழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 4 தக்பீர் சொல்லுவாரு, அப்புறம் துவா போறாரு, துவா பண்றாரு அவரு. இப்ப நம்ம துவா ஒதுக்கலாம். சரி, இப்ப இந்த தொழுகை தொழுதா ஒரு ஜனாதாவுக்கு 1 லட்சம் ஜனாதா. இப்ப 9 நாளைக்கும் எப்படியும் 90 ஜனாதா வரப்போகுது. நமக்கு அவ்வளவு நன்மை கிடைக்குது. நன்மையை மட்டும் ஆதரவிங்க, பிரயாணத்தை ஆதரவிக்காத. நீங்க அங்க போயிட்டு இருக்கிட்டு ஆமா செல்லோட காப்பாவோட செல்லு எடுக்காதீங்க. செல்லு எடுத்துட்டு போனா அவ எழுந்து போனீங்க, அவ பணம் காட்ட போனீங்க, பணம் காட்ட எல்லா எடுத்து அங்க அப்படி பாக்கணுமா? செல்ல தேவையில்லை, பேசுங்க. நான் வேணாங்க, அது ஒரு பாரு பேசுங்க, அப்படியே பேசுறது ஒரு பாரு பேசுங்க. ஆனா அதே இதுல விளம்பரத்துக்கு பணம் இருக்காதீங்க. காணத்துக்கு போறீங்க, காணத்துக்கு போறீங்க, காபாவுடைய நிழல் வந்து விழுவுது இல்லையா? காபால மாலை நிலைக்கு இல்ல, அந்த நிழல்ல போய் நில்லுங்க. ரப்பே, இந்த நான் அவங்களுடைய வீட்டுல நிழல்ல நான் நிற்கிறேன். நாளை நாள்ல மக்சூரோட நிழல் இருக்கு, நான் கேளுங்க. இப்ப எப்படி காபா நிலை எனக்கு தந்தாயோ, நாளை நிலையிலே இல்லாத மக்சூர்ல எனக்கு நிழல தான் கேளுங்க. அந்த இடத்துல ரப்பே எப்படி இந்த கூடத்துல ஜந்தமே பிடிக்க வச்சாயோ, நாளைக்கு ஹவுஸ் போல எனக்கு ஜந்தம் பிடிக்க வை, கேளுங்க. எல்லாத்தையும் நீங்க கேட்கத்தான் அல்லாஹ் கூப்பிட்டுக்கிறான். எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமா தருவான். அதுக்கு நாங்க துவா செய்யணும், நீங்க எங்களுக்கு துவா செய்யுங்க. உங்களுடைய துவா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகனவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ورحمة الله وبركاته. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்பான ஹாஜிகளே ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவங்க யாரோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவும் அழைப்பான். அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்கள். எனக்கு முன்னாடி மாஸ்முல்லா மௌலானா அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார்கள். ஹசனி ஹஜரத் அவர்கள் தெளிவான முறையில் விளக்கத்தை சொன்னாங்க. நமது மௌலானா மௌலவி அப்துல் சமத் ஹஜரத் அவர்கள் தெளிவான மக்கால் ஆரம்பித்து மதீனாவில் முடிச்சிட்டார். எப்படி உம்ரா செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எதெல்லாம் எந்தெந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று தெளிவான முறை சொன்னார். ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்வது என்றால் சுற்றுலா மையம் இல்லை, சுற்றி பார்க்கக்கூடிய இடம். தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு தேட அல்லாஹ் அழைக்கிறோம். வாங்க உங்களை அழைக்கிறது கேளுங்க அல்லாஹ், அதற்காக தான் அல்லாஹ் அழைக்கிறான். ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்வதா ரேசான விஷயம் அல்ல. பணம் இருந்தா போயிடலாம், ஹஜ்ஜி செஞ்சிடலாம், உம்ரா செஞ்சிடலாம், அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் தப்பு. அல்லாஹ் நாடினா தான் அந்த காபத்துல்லாவை கூட கால் வைக்க முடியும். அல்லாஹ் நாடாவிட்டு அந்த இடத்துக்கு கூட போக முடியாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் எது இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் இருந்தா அந்த இடத்துக்கு போக கூட முடியாது. காபத்துல்லாவுல காலை கூட வைக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உங்களை அழைக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். உம்ரா செய்ய வாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு சொன்னா வாங்க, உனக்கு உங்களுக்கு விருது கொடுப்பதற்கு அல்லாஹ் அழைக்கிறான். எதற்காக? விருது உணவு சிம்பதற்காக, தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பதற்கு உங்களை அழைக்கிறான். வந்து கேளுங்க அல்லாஹ், இந்த இடத்துல வந்து கேளுங்க. அந்த விருந்த பாலாமோன்னு அழைத்தவங்க பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அதற்காக அல்லாஹ் தஆலா உம்ராவுடைய பாயிண்ட் நம்ம இருக்கிறோம். இதுல ஹஜ்ஜத் சொன்னது போல உம்ரா செய்வதற்கு முன்னாடி முதலாவது நம்ம செய்யக்கூடிய சொந்த பந்தங்களை உருவாடி கொள்ளுங்க. சொந்த பந்தங்களோடு உருவாடி கொள்ளுங்க. ஏன் சொன்ன சொந்தங்களோடு உருவாடாமல் நீங்க வராதுன்னு லாபப்பை வராத கிட்ட வராதுன்னு பிரயோஜனமே இல்லை. உம்ரா செய்வதும் ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாடி நம்ம சொந்த பந்தம் உருவாடி கொள்ளுங்க. உருவாடு இல்லைன்னு சொன்னா அல்ல வராத லாபப்பை வராதுன்னு பிரயோஜனமே இல்லை. முதலாவது யார் ஒரு வாழ்நாடு சொன்னாங்களோ அவங்களுக்கு போனை போட்டு நீங்களே போன் போட்டு பேசுங்க. உம்ரா போறேன், தப்பு தவறு எதை செய்யணும் மன்னிச்சுக்கோங்க, போன்ல பேசுங்க. அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, நம்ம கடமை நம்ம சொல்லிட்டோம். அவங்களை உருவாடி கொள்ளுங்க. இரண்டாவது நம்ம உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹஜ்ஜத் சொன்னது போல நகைவெட்டுறது, உடலில் உள்ள அகற்றப்படுத்திகள் ஆக்கிக் கொள்வது, என்ன சுத்தம் செய்து கொள்ளுங்க. எஹ்ராம் கட்டுவது. இப்ப முதலாவது நம்ம போகக்கூடிய நிகழ்ச்சி 10ஆம் தேதி போறோம். 10ஆம் தேதி போறவங்க இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு நம்ம ஏர்போர்ட் வந்தோம். இப்போ கரெக்டா 10ஆம் தேதி இரவு 2 மணிக்கு, அதாவது 11ஆம் தேதி 9ஆம் தேதியே கிளம்பணும். 10 இரவு 2 மணிக்கு 12 மணிக்கு மேல 10ஆம் தேதி ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க என்ன செய்யணும், 2 மணிக்கே ஏர்போர்ட் வந்துடும். எத்தனை மணிக்கு ஃபிளைட்டு? 6 மணிக்கு ஃபிளைட். 6 மணிக்கு ஃபிளைட், 2 மணிக்கு ஃபிளைட் வந்தா அங்க வச்சு ஒரு பயன்படும், அங்கேயே வச்சு ஒரு பயன்படும். ஏன்னு சொன்னா முதலாவது இங்கே போகும்போது குட்டிலே உம்ரா செய்வ நியத்துக்கு உள்ள குட்டிலே குளிச்சுக்கீங்க. எஹ்ராம் மட்டும் அங்க கட்டாது. எஹ்ராம் மட்டும் எங்க கட்டணும், பஹ்ரைன் வெளியே போறோம். ஃபிளைட் கல்ஃப் ஏர்லைன்ஸ் பஹ்ரைன் வெளியே போறோம். பஹ்ரைன்ல போகும்போது இன்ஷாஅல்லாஹ் நியத்தெல்லாம் இங்க குளிக்கணும், நியத்து உம்ரா செய்ய குளிக்கணும், நியத்து வைக்கிறது மட்டும். பஹ்ரைன்ல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய நியத்து வைக்கணும். அப்ப நாங்க சொல்லுவோம்
பிளேட்ல போகும்போது வரியில ஏறம் கட்டிக்கிட்டு பிளேட்ல போகும்போது சொல்லுவோம். அதாவது எல்லாம் வந்து மைக்காத்துடைய எல்லாம் வந்து பிளேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம நியத்தோடு என்ன வைக்கணும், தெளிவான முறையில உங்களுக்கு கிதாபே இருக்கு. யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. தெளிவான இருக்கு, அரபிலே இருக்கு, தமிழே இருக்கு. யா அல்லாஹ் என்னுடைய உம்ரா, நான் செய்யக்கூடிய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக, லேசாக்குவானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். குறைஞ்சபட்சம் 3 தடவை வச்சு ஓதும். குறைஞ்சபட்சம் 3 தடவையாச்சும் ஓதும். ஏன்னு சொன்னா நியத்து வச்ச பிற்பாடு வீண் பேச்சு வீண் எதை பத்தி பேசக்கூடாது. உலகத்துடைய சிந்தனையே இருக்கக்கூடாது. உலகத்துடைய சிந்தனையே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பாயிடும். உம்ராவுடைய நியத்து வச்ச பிற்பாடு அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பாயிடும். அப்ப தொடர்பா இருக்கும் போது வெனவும் தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். தல்பியா ஓதுங்க, குல்ஹுல்லாஹ் நிறைய ஓதுங்க, குர்ஆன்ல ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னு சொன்னா சைத்தான் அந்த நேரத்தை தான் வந்து சேட்டை காட்டாது. ஒண்ணுக்குள்ள வேகத்தை மூட்டுறது, சந்தேகம் மூட்டுறது, இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். தல்பியாவை ஓதிக்கிட்டே இருக்கணும். குல்ஹுல்லாஹ் நிறைய ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்க, நிறைய போய் சேர்ற வரையும் ஓதிக்கிட்டா வேற எந்த சிந்தனையும் கூடாது. ஊரை பத்தி நினைக்க கூடாது, உலகத்தை பத்தி நினைக்க கூடாது. மறுமை நாள் மட்டும்தான் நினைக்கணும். சிந்தனை எல்லாம் மறுமை நாளுடைய சிந்தனை தான், வேற எந்த சிந்தனையும் கூடாது. போய் இன்ஷா அல்லாஹ் இறங்கின பிற்பாடு இங்க என்ன செய்வோம், மக்கா கொண்டு போடுவோம். ஜித்தா ஏர்போர்ட் வெளியே வந்த உடனே இப்ப வாகனம் நிற்கும், உணவு கொடுத்த சாப்பாடு எல்லாம் ரெடியா இன்ஷா அல்லாஹ். நமக்கு அங்க இருக்கிற நம்முடைய நிர்வாகம் இருக்கு, அங்க பக்கத்துல அங்க உட்கார்ந்து சித்திக்கு அவர் பேரு, நம்முடைய மக்காவுடைய மேனேஜர் அவர் நமக்கு அவரு வந்து இருப்பாரு. எல்லாமே வந்து பஸ்ல ஏற்றி இன்ஷா அல்லாஹ் தல்பியாவோட வணக்கத்தோடு தன் வண்டியில ஒதுக்கிட்டே போய் ரூம் கொடுத்து ரூம்ல போய் சேர்க்க முடியும். அங்க ரூம் எல்லாம் கொடுத்த பிற்பாடு நமக்கு போய் உம்ரா செய்யறது என்ன செய்யறதுக்கு டைம் சொல்லுவோம். பகல் 12 மணிக்கு போய் இறங்குவோம். எத்தனை மணிக்கு? பகல் 12 மணிக்கு போய் இறங்கிடுவாங்க. எங்க ஜித்தா ஏர்போர்ட். இங்க எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஃபிளைட்ல 12 மணிக்கு 12க்கு இறங்க மதியான சாப்பாடு அங்கேயே ஏர்போர்ட்ல வச்சு உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அங்க நேர் கொண்டுட்டே போய் ரூம் கொடுத்துருவோம். ஏன்னு சொன்னா போகக்கூடிய நேரங்கள்ல தொஹர் அஸ்ர் டைம் நெருக்கமா இருக்கும். மகரிப் எந்த நேரங்கள் நம்ம பார்த்து அங்க குருவு போன பிற்பாடு 8 மணிக்கு ரெடி ஆகிடுன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், ஒழுவோடு கீழே வந்துடணும். ஒழுவோடு கீழே வந்த பிற்பாடு அங்க வச்சு என்ன செய்வோம், வெளியில வச்சு பயன் பண்ணி உள்ள கொண்டு போவோம். உள்ள கொண்டுட்டு போய் வெளியே வச்சு பயன் எஹராம் யாரையெல்லாம் சரி பண்ணிட்டு உள்ள கொண்டுட்டு போவோம். அதுக்கு முன்னாடி எஹராம் கிடைக்காது இன்ஷா அல்லாஹ். பாருங்க, கைது மாதிரியும் கட்டிக்கலாம், வேட்டி கட்டுற மாதிரி வேட்டி கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம். அது உங்க விருப்பத்தை தான். இப்படியும் கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு நம்ம இங்க ஓப்பன் ஆக பார்ப்போம். பார்த்துட்டு பெல்ட், இந்த பெல்ட்டை பெல்ட்ல செல்போனு உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். பெல்ட் இங்கிலேருந்து எஹராம் கட்டின பிற்பாடு இங்கிலேருந்து ஹரம் சரி போய் வெளியில போய் சேர்ற வரையிலையும் நம்ம 2 தோள்பட்டி மூடிதான் இருக்கணும். 2 தோள்பட்டியும் மூடிதான் இருக்கணும். நாங்க சொல்லுவோம், இங்கிலேருந்து போய் நம்ம ஹரம் சரி போய் சேர்ற வரையிலையும் இதான் இருக்கணும். அங்க போய் நாங்க என்ன செய்வோம், வச்சவங்க ஏறாம சின்னதாக்கணும். இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கணும். இந்த தோள்பட்டை தெரியும். தவாப் செய்வோம் மட்டும்தான். தவாப் செய்யறோம்ல அந்த நேரங்கள்ல மட்டும்தான். தவாப் செஞ்சுட்டே இருக்கும் போது 10 பாங்க சொல்லிட்டாங்க, 10 வந்துச்சு.
மட்டன் எடுத்து என்ன செய்ய தொழுவைக்கு கொதி கொண்டு தவாப் செய்யும் போது மட்டுமே தோல்படுத்த வந்துடும். மற்ற நேரங்கள் எல்லாம் மூடிதான் இருக்கணும். மற்ற நேரங்கள்ல எப்பவும் மூடிதான் இருக்கணும். ஹாஜிகள், அதாவது ஹாஜிகளுக்கு எஹராம் சொன்னா உள்ளாட எதுவுமே போடக்கூடாது. உள்ளாட எதுவுமே உங்களுக்கு வெளியோ ஜெட்டியோ வேற உள்ளாட எதுவுமே மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை தொப்பி கூட இருக்கக்கூடாது. பெண்களுக்கு அதாவது ஹாஜிகளுக்கு உங்களுக்கு எல்லா ஆடையும் போகணும். உங்களுக்கு போடக்கூடிய ஆடை எல்லா ஆடையும் போடணும். முடியும் மறைச்சு கட்டணும். அங்கங்க இல்லை, வீட்லையும் மறைச்சு கட்டணும். அந்நிய ஆண்களுக்கு உங்க கூந்தல் தெரியவே கூடாது. அந்நிய ஆண்களுக்கு எங்கேயும் சரி, வீட்லயும் சரி, எங்க போனாலும் உங்களுடைய முடிவில் மறைச்சுதான் இருக்கணும். எப்பவுமே சரி, வீட்டுல இருக்கிறவங்களும் முடிய மறைச்சுதான் இருக்கணும். அதுதான் ஏன் சொன்னா மெஹரம் உள்ளவங்க இருப்பாங்க, வேற இல்லாதவங்க வருவாங்க. எந்த நேரங்களையும் யாருக்கும் முடிய காட்டவே கூடாது. மெஹரம் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும். மெஹரம் உள்ள யாரு? கணவன், பிள்ளைங்க, சிந்தா, பெத்தா, மாமா. மாமா பிள்ளைங்களுக்கு அலோடு இல்ல, சிந்தா பிள்ளைங்களுக்கு அலோடு இல்ல. அதுவே மெஹரமான சம்பந்தங்கள் மட்டும்தான். அதுக்கு கண்ணியமா இருக்கு. உங்களுடைய ஆடைகளை எல்லா ஆடையும் போகணும். மக்கள் அங்க போனவங்க என்ன விஷயம் இல்ல, ஏன்னா பக்கம் பக்கத்துல ரூம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னு சொன்னா எந்த நேரங்களையும் உங்க முடி மாற்றிதான் இருக்கும். புரியுதுங்களா? செப்பல் பை இந்த ஹரத்துக்கு போகும்போது எப்பவுமே கையில எடுத்துக்கிட்டே போகும். உங்க செப்பலை வெளியில போட்டு போகணும்னு சொன்னா உங்க செப்ப உங்களுக்கு இல்லை, தீக்கு வெளியில போட்டுருவாங்க. எப்பவுமே ஹரத்துக்கு போகும்போது செப்பலை உள்ள வச்சு எடுத்துக்கிட்டு அழகா தொழுவும் போது கீழே போட்டு அப்படியே தொழுவுங்க. கையில இருக்கிற தவாப் செய்யலாம். எல்லா இடங்களையும் என்ன பைக்குள்ள இருக்கு செப்பல். வெளியில போட்டு போயிட்டா செப்பல் கிடைக்காது. கிதாபுல அஜத்து சொன்னாங்க, எந்த இடத்துல என்ன துவா ஓதுன்னு, எந்த இடத்துல என்னென்ன ஓதுன்னு எல்லாம் தெளிவா தமிழ்லயே இருக்கு, அரபிலயே இருக்கு. தமிழ்லயே இருக்கு, அரபிலயே இருக்கு. நீங்க தெளிவா இந்த கிதாபை பத்திரமா வச்சுக்கணும். இந்த சின்ன பேக், இந்த சின்ன பேக்கில் இந்த கிதாப் தவாப் மணி பாருங்க. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒன்று 7 மணி இருக்கும். ஒரு சுத்துக்கு 1 மணி, ஒரு தூக்கி விட்டு வேண்டியதான். 7 சுத்துக்கும் 7 மணி, 7 இது இருக்கு. அப்படி தூக்கி விட்டு இதெல்லாம் எப்பவுமே இந்த பேக்கில் தான் இருக்கும். இந்த பேக்கில் தான் இருக்கும். பாருங்க மக்கனாய், இந்த மக்கனாவை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் நீங்க போட்டுட்டு வரணும். ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கம்ப்ளீட்டா எல்லாம் இந்த கலர் தான் போட்டுட்டு வரணும். இல்லை டெலிபோன் நம்பர் இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க மிஸ் ஆகிட்டே வச்சுங்க, அங்கேயே உங்களுக்கு மிஸ் ஆகிட்டா ஒரு ஓரமா இந்த நம்பருக்கு போன் அடிக்க சொன்னா அங்க உட்காந்து நாங்க வந்து ஆச்சு வந்துடும் எல்லாத்தையும். ஏன்னா ஒரே கலர் வண்டியில ஏறும்போது இறங்கும் போது எல்லாம் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கலர் வச்சிருப்பாங்க. இந்த கலர் போடும்போது நம்ம ஹாஜிக்கு மிஸ் ஆகாது. வெளியில போகும்போது, அதாவது ஜியாரத்துக்கு போகும்போது, வெளியில எங்க போனாலும் நீங்க இந்த மக்களை கண்டிப்பா போட்டுக்கணும். ஏன்னு சொன்ன தேட முடியாது, எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் போட்டுப்பாங்க. முழு மக்களா இங்க இருக்குன்னு சொன்னா மிஸ் ஆன கூட அங்க நிக்கிறாங்க, போய் கூட்டுவாங்கன்னு சொல்லலாம். உங்க கலர்ல பிடிச்ச மக்களா கொண்டு வந்து சொன்னா தேட முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மக்களா நீங்க கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது எல்லாம் போட்டுட்டு தான் வரும். பெரிய பேக் இது 4 ட்ரெஸ், 4 புது ட்ரெஸ், ஒரு புது ட்ரெஸ் போதும். 4 ட்ரெஸ் போதும். 4 ட்ரெஸ், ஒரு புது ட்ரெஸ். கத்தி, கத்திரிக்கோள், மற்றபடி இந்த ஆஜமான பொருள்கள் எந்த பொருள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், லக்கேஜில் போடணும். லக்கேஜ் போறவங்கள கயிறு, கத்தி, பிளேடு, மற்ற பொருள்கள் எல்லாம் லக்கேஜில் போடணும். பவர் பேங்க் இருக்குல்ல, சாட்சியை போடணும். பவர் பேங்க் அது மட்டும் என்ன செய்யணும், கை பேக்கில் வச்சுக்கணும். இந்த கை பேக்கில் வச்சுக்கணும். லக்கேஜில் போட்டா இந்த பேக்கை வந்து அங்கே சேராது. அலௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த பிளேட் ஏறி கூப்பிடுவாங்க. நீங்க போன் பாருங்க, நீங்க அந்த பேரை கேட்டு நீங்க போய் எடுத்து அதை கிளீன் பண்ணலன்னு சொன்னா அந்த பேக்கை நிப்பாட்டிடுவாங்க. அதனால பவர் பேங்க இந்த பேக்கில் வச்சுக்கணும், கை பேக்கில் வச்சுக்கணும். மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, சுகர் பேஷண்ட், அதே போல ஹார்ட் பேஷண்ட், இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க 20 நாளைக்குள்ள மாத்திரை எடுத்துக்கணும். பேக்கரி 15 நாள் தானே, ஏன் எக்ஸ்ட்ரா 5 நாள் கேட்கறீங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் அது வேற விஷயம். ஒரு 5 நாள் மாத்திரைய எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, 15 நாள் மாத்திரைய லக்கேஜில் போட்டுருங்க. ஒரு 5 நாள் மாத்திரைய இதில் வச்சுக்கோங்க, 5 நாள் மாத்திரைய இதில் வச்சுக்கங்க. அதே போல இங்கே போகும்போது இன்ஷா அல்லாஹ் 4 ட்ரெஸ் போற, ஒரு புது ட்ரெஸ்
ஏன்னு சொன்னா புது ட்ரெஸ் புத்தாடை கட்டி புதுமணத்தோடு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு சந்திக்க போறேன். அந்த கண்ணியத்தோடு பார்க்க போகும்போது அந்த கண்ணியத்தோடு போய் ஸலவாத் சொல்லணும். அப்ப அங்க போகும்போது புத்தாடை ஒன்று கட்டிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் இங்க 4 ட்ரெஸ் போதும் உங்களுக்கு. 4 ட்ரெஸ்னா உங்களுக்கு போதும். உம்ராவுக்கு அதே போல உம்ராவுக்கு உம்ராவுடைய ட்ரெஸ் கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ட்ரெஸ் போதும் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்களை எடுத்துக்கங்க. இப்ப இதுதான் இந்த ட்ரெஸ் உடைய இங்கிலேருந்து நம்ம ஏர்போர்ட்ல இறங்கி ரூமு கொடுத்த பிற்படு இன்ஷா அல்லாஹ் மக்காவில உச்சம் இறங்க காட்டி இன்ஷா அல்லாஹ் கீழே பார்த்துக்கிட்டே வான்னு சொல்லி காபத்துல்லா கிட்ட போகணும். கீழே பார்த்துக்கிட்டே போகணும். கீழே பார்த்துக்கிட்டே போய் என்ன செய்யணும்? முதலாக காபத்துல்லாஹை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா, ஏற்கக்கூடிய துவா. முதலாவது கேட்கக்கூடிய துவா, ஏற்கக்கூடிய துவா. அப்ப ஹஜ்ஜத் என்ன செய்வாங்க? கீழே பார்த்துக்கிட்டே வான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது காபத்துல்லா பார்க்கணும். பார்த்தவுடன் உங்க மனதில் உள்ளதை கொட்டி அழுகுங்க. அல்லாஹ் கூப்பிடுற, அதுக்காக தான் அழைக்கிறான். அல்லாஹ் என்னிட கேள்வி நான் தரேங்கிறான். அப்ப அந்த காபத்துல்லாஹை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா, ஏற்கக்கூடிய துவா. அப்ப உங்க மனசுல உள்ளதை கொட்டி அழுகுங்க. அழுது கண்டிஷன் துவா கேளுங்க. அல்லாஹ் ஏற்கக்கூடியது. முதலாக பார்த்தவுடன் என்ன துவா கேட்கிறவங்க அல்லாஹ் ஏற்கக்கூடிய துவா. அதனால இன்ஷா துவா கேட்கிற பிற்பாடு அங்க துவா செஞ்ச பிற்பாடு திரும்பவும் அசுவத்துக்கிட்ட போய் நிப்பாட்டி அங்கேயே ஒரு நியத்தை சொல்லி கொடுத்து என்ன செய்வாங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு முன்னாடி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீமுன் அலீம். சொல்லிட்டு ஹஜ்ஜத் சொல்லிட்டே போகும்போது நீங்கள் பின்னாடியே போகணும். முதலாவது இமாம், அதாவது அமீராக யாரை நியமிக்கிறோமோ அவங்க சொன்னதை கேட்டு முதலாக செய்யும் போது அவங்க பின்னாடியே செய்யணும். ஏன்னு சொன்னா அடுத்த நாள் காபத்துல்லா போய் கட்டி பிடிக்கலாம், முத்தமிடலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். முதலாவது ஹஜ்ஜத் சொல்லிட்டே போகும்போது நம்மளும் போன சொன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க 7 சுத்து, ஒவ்வொரு சுத்தம் கையில் வேற மாட்டிக்கல அசுவத்து கல்லில் ஆரம்பிச்சு அசுவத்துல இடையில முன்னாடி சொல்லி விட்டு ஆரம்பிச்சு துவா ஓதிக்கிட்டே வருவாங்க. துவாவது என்ன துவா கேட்க அது ஓதிட்டே நீங்கள் பின்னாடியே வந்து ருக்குமுல் யமனுக்கு அசுவத்துக்களுக்கு இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ரப்பில் ஆஹிரத் ஹஸனா வகினா அஸாபன்னார் அங்க சொல்லிட்டு அதே துவா ஓதிட்டே வரும். நம்ம துவா கேட்கிறோம், மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. அது சொன்ன அசுவத்துக்கள் கிட்ட வந்து 1. அதே போல 7 சுத்து, அதே போல 7 சுத்து கண்டிப்பா ஒரு தவாப் செய்யும் போது ஒழுங்கு இருக்கணும். தவாபுல கண்டிப்பா ஒழுங்கு இருக்கணும். ஏன்னு சொன்ன ஒழுங்கு போயிடுச்சுன்னு சொன்னா அமீராக யாரை நியமிச்சிருக்குமோ அந்த அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது ஒழுங்கு போச்சு, ஒழுங்கு செஞ்சுட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா உள்ளதே இருக்கு ஒழுங்கு செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போய் இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கு செஞ்சு திரும்ப எத்தனை செஞ்சு விட்டோமா அதிலே வந்து ஆரம்பிச்சு. தவாபுல கண்டிப்பா ஒழுங்கு இருக்கணும். 7 சுத்துனே மக்காமல் இப்ராஹிம் பின்னாடி நின்று 2 ரக்காயத் தொழுவது. அப்ப அங்க 2 ரக்காயத் உம்ராவுடைய தவாவுடைய தொழுகை 2 ரக்காயத்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வச்சு 2 ரக்காயத் தொழுகிறேன். தொழுது முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் கண்ணே சின்ன துவா கேளுங்க. துவா கேட்ட பிற்பாடு வயிறு முட்டை ஜம்ஜம் தண்ணியை குடிக்கணும். குடிச்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் சைஸை ஆச்சு போவார். சை செய்யும் போது சஃபால ஆரம்பிச்சு மறுவர் போன 1, இங்க போன 3 சுத்து, இங்க 7 சுத்து. கணக்கு பார்த்தா 7 தான் வரும். இங்க அதாவது சஃபால ஆரம்பிச்சு மறுவர் போன 1, 2, 3, 4, 5, 6 மறுவார போய் முடிஞ்சிடும். 7 மறுவார போய் முடிஞ்சிடும். சஃபால ஆரம்பிக்கிறோம், மறுவார போய் முடிஞ்சிடும். இடையில பச்சை லைட் இருக்கும். அந்த பச்சை லைட்ல ஓடணும். பெண்கள் ஓடக்கூடாது, ஹாஜிகள்லாம் ஓடக்கூடாது. ஹாஜிகள் மட்டும் தான் ஓடணும். அங்கிருந்து ஓடி பச்சை லைட் அண்ணா நின்றுக்கிட்டு குடும்பத்தோட போறோம். என்ன செய்யணும்னா அவங்க குடும்பத்தோட உள்ளவங்களும் சேர்ந்து ஆட்சிக்கு போகணும். இல்லைன்னு சொன்னா அங்க தேடிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அங்க தேடிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா நீங்க குடும்பத்தோட போறவங்க ஹாஜிகள் அங்கிட்ட ஓடி போய் நின்று ஒன்னியா ஹாஜிகள்லாம் ஓடக்கூடாது, பொறுமையா தான் வரும். அவங்க ஒன்னா சேர்ந்துட்டு போய் போகும். முடிச்ச பிற்பாடு முடி எங்க வெட்டுன்னு நிற்கும். நேரம் ரூமுக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடி வெட்டாம அடுத்தவங்க வெட்டாரு. முன்னாடி உங்களுக்கு முடிய வெட்டிக்கணும். வெட்டின பிற்பாடு யாருக்கெல்லாம் முடிய வெட்டிக்கணும். உங்களுக்கு முடி வெட்டாம அடுத்து வெட்டி விடாங்க. ஆதிகள் என்ன போற வெளியிலேயே 10 ரியால் 5 ரியால் கேட்பாங்க. போய் மொட்டை அடிச்சுன்னா ஏகம் கழியும். மொட்டை அடிக்காம ஏகம் களையக்கூடாது. முடியை எடுத்து பிற்பாடு தான் ஏகம் கழியும். முடிய எடுக்காம
ஏறாம் கலைக்கூடாது. உம்ரா முடிஞ்சு போச்சு. இதான் உம்ரா. இங்கே போய் ஹஜ்ஜுக்கு விளக்கமா சொன்னாங்க, சுருக்கமா சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதுதான் விளக்கம். அங்க முடிச்ச பிற்பாடு ஜியாரத், மக்காவுடைய அங்க மற்ற அடுத்த நாள் ஜியாரத். மக்காவுல இருக்கக்கூடிய முக்கியமான 3 மலை, 3 மலைகள், ஒரு அழிப்பிடம், ஒரு அழிப்பிடம், சைத்தான கல்லேறியது. இது எல்லாம் கொண்டு போய் காட்டுவோம். அதாவது 3 மலை, 3 மைதானம், ஒரு அழிப்பிடம், ஒரு அழிப்பிடம். அரபா, மீனா, முஸ்தலிஃபா, இந்த 3 மலையிலேயே காட்டுவோம். ஹஜ்ஜுக்குரிய காலங்களில் அரபால என்ன செய்யுங்க, மீனால என்ன செய்யுங்க, ஜபல் ரஹமத்து, இதெல்லாம் கொண்டு போய் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல சைத்தான கல்லே இருக்கக்கூடிய இஸ்மாயில் நபி குர்பான் கொடுக்கக்கூடிய பல இடம், அந்த இடங்கள்லாம் ஃபுல்லா பாவம் மூலியமா காட்டுவோம். அங்கேயே கொண்டு போய் ஜொஹரான கொண்டு போய் அங்கேயே உம்ரா செஞ்சு கொண்டு போவோம். ஜொஹரா படா உம்ரான்னு சொல்லுவாங்க. இங்கே வெளியில ஜொஹரான கொண்டு போய் அங்கேயே இடம் கட்டி திரும்ப ஒரு உம்ரா கொண்டு போவோம். ஜியாரத், மக்காவுடைய ஜியாரத். அதே மாதிரி ஹரம் சுத்தி ஒரு ஜியாரத். அதே மாதிரி அங்க உள்ள இடங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில அங்க காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். 1 to 1 நாள் பயான் இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயான்ல வந்து கேட்டாதான், உட்கார்ந்து கேட்டாதான் அடுத்தடுத்த நாட்கள் என்ன செய்யறோம், செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாள் இன்னைக்கு போகணுமா, ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பயான் 9 நாள் இருக்கும். அந்த 9 நாள், அந்த 9 நாளும் இபாதத் தான் இருக்கும். ஜம்ஜம் தண்ணி இங்க கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப சின்ன பாட்டில இந்த பேக்கில் வச்சுக்கணும். அதுக்கு போகும்போது வரும்போது எல்லாம் என்ன செய்யணும், பாட்டை எடுத்து போனா பிடிச்சி வரணும், பிடிக்கணும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் குடிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி நீயத்து இருக்கு. யாரெல்லாம் இந்த தண்ணீரை கொண்டு என் உடலில் உள்ள எந்த நோய் இருந்தாலும் முற்றிலும் நீக்க வேண்டாம். அந்த தண்ணீர் கொஞ்சம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நீயத்து வச்சு குடிக்கும். விசாலமான பறக்கத்தை கூடாங்களா, எந்த நோயை அண்ட விடாமல் பாதுகாக்க விடாங்களா, அந்த தண்ணீரை குடிக்கும் போதெல்லாம் நம்ம நீயத்து வச்சே குடிக்கணும். எப்பவுமே அந்த 10 நாளும் ஜம்தண்ணீரை குடிக்கணும். அதே போல உம்ரா 3 செய்யமா, 4 செஞ்சோமா, 5 செஞ்சோமா, நம்ம உடலையும் பாதுகாக்கணும். உம்ரா உங்க உடம்பு எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் செய்யணும் இருக்குமோ அத்தனை முறை நீங்க செய்யலாம். தவாப் நிறைய செய்யணும். யாரு 100 தவாப் செய்யறாங்களோ ஒரு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை இருக்கு. 100 தவாப் செஞ்சா ஒரு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை இருக்கு. அதே போல நிறைய தவாப் செய்யுங்க, நிறைய தவாப் செய்யுங்க. அங்க 1க்கு 1 லட்சம், ஒரு தீமை செஞ்சாலும் 1 லட்சம் தீமை இருப்பாங்க. 1க்கு 1 லட்சம் தான். ஒரு தீமை செஞ்சாலும் 1 லட்சம் தீமை. நன்மையை செஞ்சுட்டு தீமையை அழிட்டு வந்துடக்கூடாது. நாவுகளை மிகவும் கட்டுப்படுத்த ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நாவுகளை ரொம்ப பேண்டலா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா சைத்தான் பல வழியிலே நமக்கு நின்று விடுவான். சைத்தான் எப்படியாவது, ஏன்னு சொன்னா இந்த வெள்ளை ஆடையை பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணு கொஞ்சம் கோவம் வரும். எப்படியாவது சண்டை, எப்படியாச்சும் அவங்க திசை திருப்பணும். அதுக்கெல்லாம் அவப்படவே கூடாது. எந்த நேரமும் 10 நாள் இன்ஷா அல்லாஹ் ஹரம் ஷரீஃப்ல போய் நீங்க குர்ஆன் ஓதலாம், குர்ஆன் முடிக்கலாம், குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு மதீனாவுக்கு ஹஜ்ஜா செய்யலாம். உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே. சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா சாப்பாடு வந்துருங்க. உங்க புஃபேல சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு தேவையானது இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டீ தேவை, உங்களுக்கு எந்த நேரம் டீ இருக்கும் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா நாங்க செஞ்சு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல எந்த நேரங்கள் எங்க எப்ப போனாலும் இன்ஷா அல்லாஹ் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வந்துருங்க. ஆத்து போறோம் சொல்லிட்டு போங்க. அங்க உள்ளவங்கள்ட்ட புஃபேல இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு எப்படி லேட்டா வருவேன், சாப்பாடு எடுத்து வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். நீ சொல்லிட்டு போ. சொல்லாம போயிட்டு சாப்பாடு கேட்டா அங்க இருக்காரு. அவன் என்ன செய்வான், அவசரமா கொட்டி கழுவி டைமிங் அங்க வந்து முனிசிபாலிட்டி வந்து என்ன செய்யும், பேக்கெட் சாப்பாடு வைக்கணும். டைம் எடுத்து போடணும். இல்லைன்னு சொன்னாக்கா ஃபைன் அடிச்சிருவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தோம் சொன்னா எல்லாமே சிறப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல 16ஆம் தேதி போறவங்க உம்ரா 16 இன்ஷா அல்லாஹ் கரெக்டா 4 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடும். 16ஆம் தேதி 4 மணிக்கு ஏர்போர்ட் வந்துடும். 16 சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தேன். நமக்கு 7 மணிக்கு ஃபிளைட், 7 மணிக்கு ஃபிளைட். நமக்கு அங்க போய் இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு நைட் இரவுல 10 மணிக்கு இறங்கணும் இன்ஷா அல்லாஹ். இறங்கி காட்சி பண்ணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நவம்பர் மாசம் இன்ஷா அல்லாஹ் நவம்பர் 6ஆம் தேதி போறவங்களுக்கு என்ன செய்ய சொன்னா ஏர்போர்ட் இன்ஷா அல்லாஹ் அதே டைம் 4 மணிக்கு வந்து 7 மணிக்கு ஃபிளைட், 12 மணிக்கு 10 மணிக்கு அங்க ஜித்தாவுக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய தேதி 20ஆம் தேதி காலையில
இருபதாம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து இறங்கிடும் நவம்பர் மாசம் போறவங்களுக்கு. அதே போல 16ஆம் தேதி போறவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் 16ஆம் தேதி வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தேதியை இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்காது. நாங்க ஆபீஸ்ல சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தேதிகளை இந்த ஆபீஸ்ல இந்த மற்ற விஷயங்கள்லாம் ஆபீஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்க இன்ஷா அல்லாஹ். 10ஆம் தேதியும் 10ஆம் தேதி 16க்கும் நாங்க தான் இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அங்க வந்து எல்லாம் சிறப்பா நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அஜத் இருக்காங்க ஒத்துழைப்பு விவாதத்துடைய விஷயங்களை நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கும்போது சிறப்பா இருக்கும். நீங்க தான் ஒத்துழைப்பு, நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது சிறப்பா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கடமைக்காக வந்தோம் கடமைக்காக போனோம் அப்படின்னு இல்லை. உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யணும்னு சொன்னா என்ன செய்யலாம், அந்த நீயத்தோடு வரணும். அந்த நீயத்தோடு வந்து செய்யணும். போனோம் வந்து அப்படின்னு இல்லை, தெரிஞ்சு தெரியாமல் அறியாமல் பாவம் அனைத்து அல்லாஹ் தாலா மன்னிப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் அழைக்கிறான். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணியத்தோடு போகணும். அந்த கண்ணியத்தோடு போனாதான் அல்லாஹ் தாலா சிறப்பா ஏற்றுக்குவான் இன்ஷா அல்லாஹ். அங்க நின்று நிறைய துவா கேளுங்க, ஏற்படுறது மட்டும் நிறைய போகக்கூடிய வேலை இருக்கு, ஒன்னும் ஏற்பட்டு வச்சு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அங்க வச்சு சொல்லுவோம். கொஞ்சம் தெரியாத விஷயங்கள்லாம் எது இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வேற எது இருக்கா, கேள்வி இருக்கா, எதுவும் கேட்கணுமா? நீயத்தை வந்து வைக்கக்கூடாது, குளிச்சுக்கணும். யா அல்லாஹ் உம்ரா செய்வதற்காக இந்த குளியலை குளிக்கிறேன், ஏற்றுக்கொள்வானாக.